ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இப்போ நம்ம சேனலில் உள்ள ஒரு நியூஸ் ஸ்டோரியை பார்க்கலாம் வாங்க. அதிகாலை 6 மணி இருக்கும். அமைதியான தெருவில் அதீத பரிவசத்துடன் ஒரு இளைஞன் மிதிவண்டியில் பரபரப்பாக செய்தித்தாள்களை போட்டுக்கொண்டு விரைந்தான். பனிப்பொழிவு மற்ற நாட்களை விட சற்று அதிகமாகவே இருந்தது. அது அவனுக்கு ஒரு பொருட்பாகவே படவில்லை. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேப்பர் போட்டு முடித்துவிட்டால் கொஞ்சம் முன்னதாக வீட்டிற்கு செல்லலாம் என்பதுதான் அவன் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்தது. சில வீடுகளின் வெளியில் பெண்கள் பெருக்கிக் கொண்டும் வாசல் தெளித்து கொண்டும் தங்கள் காலப்பணியை தொடங்க தெரு முழுவதும் அவ்வளவு அமைதியாக இருந்தது. அந்த சிறுவன் சைக்கிள் பேப்பரை வீசியபடி அவர்களை கடந்து சென்றான். தெருமுக்கில் டீக்கடை ஒன்றில் பால் கொதிக்க 2 முதியவர்கள் பேப்பர் இன்னும் வரலையா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அருகில் சென்று மேசையின் மீது வைத்துவிட்டு வேகமாக சைக்கிளை ஓட்டினான். அவனிடம் கடைசியாக ஒரு செய்தித்தாள் மட்டுமே இருந்தது. எப்பொழுதும் கடைசியாக தான் மருத்துவர் வீட்டிற்கு செய்தித்தாள் போடுவான் அந்த இளைஞன். காரணம், அவன் வீட்டருகில்தான் அந்த மருத்துவர் வீடு. ஒரு வழியாக அனைத்து செய்தித்தாள்களும் தீர அவன் வீட்டருகே வந்து சைக்கிளை நிறுத்திவிட்டு அருகே உள்ள மருத்துவர் வீட்டிற்குள் செய்தித்தாளை வீசினான். அப்போது திடீரென்று ஒரு குழப்பம் அவன் மனதில். திருப்பி நடங்கும்போது சற்று யோசித்துவிட்டு மருத்துவர் வீட்டு சுவரை எட்டி பார்த்தான். நேற்று போட்ட செய்தித்தாள் அதே இடத்தில் இருந்தது. வீடும் பூட்டாமல் இருந்தது. தான் அவன் குழப்பமே. கேட்டை திறந்து உள்ளே சென்றான். சார் சார் என்று ஓரிரு முறை அழைத்தபடி உள்ளே சென்றான். மறுபடியும் சார் என்று கதவை தட்டினான். கதவு பூட்டப்படாமல் இருந்ததால் திறந்துவிட சற்று யோசித்து கொண்டே சார் என மறுபடியும் அழைத்தபடி உள்ளே சென்றான். வீடு மிகவும் அமைதியாக இருந்தது. அப்படியே சுற்றியும் பார்த்தான். டைனிங் டேபிளில் வைத்திருந்த தட்டில் ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தது. சற்று குழம்பியபடி அருகில் சென்றான். தட்டில் இருந்த தோசை காய்ந்து போய் கிடந்தது. அதன் மேல் ஊற்றிருந்த சாம்பாரும் கெட்டு போய் துர்நாற்றம் வீசியது. மூக்கை மூடிக்கொண்டு திரும்பி நடக்க நினைத்தான். சற்று எதையோ யோசித்துவிட்டு டைனிங் டேபிள் கீழே பார்த்தான். பின் அவசர அவசரமாக வெளியே தழுத்தரிக்க ஓடினான். சைக்கிளை எடுத்துக்கொண்டு விரைந்து அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சில நிமிடங்களில் சென்றடைந்தான். காலை 8 மணி இருக்கும். காவல் நிலையத்தில் 2 காவலர்கள் இருக்க அதில் ஒருவர் பணி நேரம் முடிந்து வீட்டிற்கு செல்ல வெளியே வந்து கொண்டிருந்தார். பதற்றத்துடன் அவர் முன்னே நின்றான் அந்த சிறுவன். சார் சார் என்ன? பதற்றமாக கத்தினான். என்னாச்சு? யார் நீ என காவலர் அசதியுடன் கேட்டார். எங்க வீட்டு பக்கத்துல மருத்துவர் சண்முகம் வீடு இருக்கு சார். அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் வாயில ரத்தம் வழிஞ்சபடி விழுந்து கிடக்கிறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல என படபடபடன்னு கூறினான். காவலர் அந்த சிறுவனை ஒரு முறை பார்த்துவிட்டு எப்ப பார்த்த நீ என கேட்டார். இப்பதான் சார், அங்கிருந்து நேரா இங்கதான் வரேன் என்றான் அந்த இளைஞன். யோ வாயா, என்னன்னு போய் பார்க்கலாம் என உள்ளே இருக்கும் காவலரை அழைத்தார். சரி வா, ஜீப்ல ஏறு போலாம் என அந்த இளைஞனையும் அழைத்து கொண்டு காவலர்கள் சென்றனர். சில நிமிடங்கள் மருத்துவர் வீடு வந்தது. காவலர்களும் மருத்துவர் வீட்டில் நுழையும் போது சுற்றியும் நோட்டமிட்டபடி சென்றனர். அதே பதற்றத்துடன் அந்த இளைஞன் அவர்களுடன் உள்ளே சென்றார். உள்ளே சென்று பார்க்கும்போது டைனிங் டேபிளுக்கு அருகில் உள்ள நாற்காலியின் கால்களை பிடித்தவாறு மருத்துவர் கிடந்தார். சற்று அதிர்ச்சியடைந்த காவலர் போனை எடுத்து வேகமாக டயல் செய்தார். சார், ஏட்டு சுரேஷ் பேசுறேன். அசோக் நகர் 2வது தெருவுல அவர் வீட்டிலே ஒருத்தர் செத்து கிடக்கிறாரு. அவர் ஒரு டாக்டர் சார் என சொல்லி கொண்டிருக்கும் போது மறுமுனையில், நேத்து தாயா அந்த ஏரியால ஒரு சூசைட் நடந்துச்சு. இப்ப இது வேறயா? சரி, என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சு வை. ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பாரு. அங்க இருக்கிற எந்த பொருளையும் தொட வேண்டாம். 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன் என இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரிங்க சார் என போனை கட் செய்தார் காவலர். காவல் ஆய்வாளர் கிளம்புவதற்கு முன் அவர் டேபிளின் மேல் இருக்கும் ஃபைலை எடுத்து திறந்தார். முன்தினம் தற்கொலை செய்து கொண்ட நபரின் விவரங்கள் அடங்கிய ஃபைல் தான் அது. அதில் மதுவில் விஷம் கலந்து குடித்திருந்ததாக பிரத்யேக பரிசோதனை அறிக்கையில் இருந்தது. அந்த ஃபைலையும் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தார். ஜீப் தயாரான நிலையில் இருந்தது. அசோக் நகர் போயா என்று சொல்லிக்கொண்டு அவசர அவசரமாக ஏறி அமர்ந்தார். பின் ஜீப் சட்டென்று கிளம்பியது. பரபரப்பில்லாத சாலையை பரபரப்பாக்கி கொண்டு வேகமாக சம்பவ இடத்தை அடைந்தது. அக்கம் பக்கம் உள்ள வீடுகளுக்கும் செய்து காட்டுத்தீ போல் பரவியதால் காவல் ஆய்வாளர் வரும்போது கூட்டமாகவும் பலர் மருத்துவர் வீட்டின் வெளியில் பேசிக் கொண்டிருந்தனர். ஜீப் வந்ததும் வழிவிட்டு அனைவரும் ஒதுங்கி நின்றனர். காவல் ஆய்வாளர் இறங்கிய நொடியிலேயே வேகமாக உள்ளே நுழைந்தார். சார் என 2 காவலர்களும் சல்யூட் அடிக்க அதை பொருட்படுத்தாமல் மருத்துவர் விழுந்த இடத்தை தற்செயலாக பார்த்து அருகில் சென்றார்.
சார் இவர் செத்து பல மணி நேரம் ஆச்சு. இவர் உடம்புல எந்த காயமும் இல்ல. ஒருவேளை விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் என அருகில் வந்து கூறினார் காவலர். காவல் ஆய்வாளர் சுற்றியும் நோட்டமிட்டு தடயம் ஏதும் உள்ளதா என தேடினார். பின் திரும்பி நின்ற இளைஞனை பார்த்து, யோ இந்த பையன் யாரு என அதட்டலாக கேட்டார் இன்ஸ்பெக்டர். சார் இவன் தான் முதல்ல பார்த்து தகவல் கொடுத்தது. இவன் பேப்பர் போடுற பையன். இவன் வீட கூட பக்கத்துல தான் இருக்கு என்றான் காவலர். எத்தனை மணிக்கு பார்த்த தம்பி என காவல் ஆய்வாளர் கேட்க, 7:45 மணி இருக்கும் சார் என்றான். சரி எதுக்கு வீட்டுக்குள்ள வந்த என மறுபடியும் அதட்டலாக கேட்டார் இன்ஸ்பெக்டர். சார் நேத்து பேப்பர்ல அதே இடத்துல இருந்துச்சு. இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அதுவும் இல்லாம வீடும் பூட்டாததால எனக்கு சந்தேகம் வந்து உள்ள வந்து பார்த்தேன் என்றான் அந்த இளைஞன். இதை கேட்டதும் அவனை ஒருமுறை ஏற இறங்க பார்த்துவிட்டு, சரி வேறு எதுவும் தகவல் தெரியுமா என கேட்டார் இன்ஸ்பெக்டர். இல்ல சார் என மெதுவாக கூறினான் அந்த இளைஞன். சரி இவர் வீட்ல மத்தவங்க யாரும் இல்லையா என கேட்டார் இன்ஸ்பெக்டர். 2 நாள் முன்னாடி ஊருக்கு இவரோட மனைவியும் மகனும் கிளம்பும்போது பார்த்தேன் சார். அதுவும் நான் பேப்பர் போடும் நேரத்துல தான் கிளம்பி போனாங்க என்றான். சரி உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுங்க. அப்புறம் இவன்கிட்ட அப்படியே நடந்ததை எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. தேவைப்படும் போது வர சொல்லிக்கலாம் என்றார் இன்ஸ்பெக்டர். ஓகே சார் என காவலர் தலையசைத்தார். அப்புறம் இந்த ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. ஃபோரென்சிக் டீம் வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் இங்கிருந்து வேலையை முடிச்சிட்டு ஸ்டேஷன் வாங்க என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றார் இன்ஸ்பெக்டர். சில நிமிடத்தில் காவல் நிலையம் சென்றதும் நேற்று நடந்த தற்கொலை பற்றி கேட்க ஆரம்பித்தார். சார் நேத்து தற்கொலை பண்ணின ஆளுக்கு எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. யாராவது விஷம் கலந்த ட்ரிங்க்ஸ் கொடுத்திருப்பார்கள் என்ற கோணத்திலையும் விசாரிச்சு பார்த்தோம். வீட்டின் மாடியில் அவர் மட்டும்தான் இருந்துள்ளாராம். மனைவி மகள் எல்லாம் கீழே இருந்துள்ளனர் என காவலர் சிவா சொல்ல, குறுக்கிட்ட காவல் ஆய்வாளர், ஏன் அவன் மனைவியோ மகளோ செய்திருக்க வாய்ப்பில்லையா என்றார். கண்டிப்பா வாய்ப்பில்லை சார். விசாரித்தவரை அவர்களுக்குள் எந்த சண்டையும் இல்லை. மனைவி மகள் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக எதுவும் சொல்லவில்லை. காவல் ஆய்வாளர், இன்னைக்கும் அதே தெருவுல மருத்துவர் ஒருவர் தற்கொலை பண்ணியிருக்கிறார். காவலர் சிவா, சார் அப்படியா என்றான் திகைப்புடன். காவல் ஆய்வாளர், ஆமாம் சரி அப்போ தற்கொலைன்னு அறிக்கை கொடுத்து கேஸை முடிச்சிருங்க என்று வெளியில் வர, சார் என் வீட்டுக்காரர் பத்தி எதுவும் தகவல் இருக்கா என்று அழுகை அடிக்க கொண்டு கேட்டாள். காவல் ஆய்வாளர், யாரும்மா நீ? சார் இவங்க இறந்த மாணிக்கத்தின் மனைவி. ஓ அப்படியா என்று அவளை பார்த்து, இந்தாம்மா உன் வீட்டுக்காரர் மதுவில் விஷம் கலந்து கொடுத்திருக்கிறார். இது தற்கொலை. நீங்க சரியான தகவல் கொடுத்ததால் தான் ஏன் தற்கொலை பண்ணார்னு தெரியும். சார் அவரு நல்லாதான் இருந்தாரு. எந்த பிரச்சனையும் இல்ல. உடனே குறுக்கிட்ட காவலர் சிவா, இன்னும் விசாரணை முடியல. அவர் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிந்த, நீங்க சொல்ல மறந்த தகவல் எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க என சொல்லி முடிக்க, மாணிக்கத்தின் மனைவி எனக்கு தெரிந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என அழத் தொடங்கினார். காவல் ஆய்வாளர், யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அழுது கொண்டே இல்லை என தலையாட்டினார். காவல் ஆய்வாளரின் அலைபேசி அடித்தது. காவல் ஆய்வாளர், ஹலோ சொல்லியா எல்லாம் முடிஞ்சதா? சார் நேற்று தற்கொலை பண்ணிக்கிட்ட மாணிக்கம் மருத்துவருக்கு கால் பண்ணிருக்காரு. ஆனா மருத்துவர் எடுக்கல. ஒருவேளை அந்த நேரத்துல அவர் உயிரோட இருந்திருக்க வாய்ப்பில்ல. காவல் ஆய்வாளர் சற்று திடுக்கிட்டு, சரி மேலும் தகவல் எதுவும் கிடைக்குதான்னு பாரியா? அப்புறம் மருத்துவமனைக்கு சொல்லியாச்சா? தகவல் கொடுத்தாச்சு சார், வந்துட்டே இருக்காங்க. போனை வைத்ததும் மாணிக்கத்தின் மனைவியை பார்த்து, உங்க தெருவில் இருக்கும் மருத்துவரை உனக்கு தெரியுமா என்றார். காவல் ஆய்வாளர், தெரியும் சார், அவர் என் கணவரின் நண்பர் தான். காய்வாள் ஆழ்வார், அப்படியா? மாணிக்க மனைவி, ஏன் சார் அவர் மீது சந்தேகம் உள்ளதா? காவல் ஆய்வாளர், சந்தேகப்பட அவர் உயிரோடு இருந்தால்தானே. மாணிக்கத்திற்கு மகனை அதிர்ந்து போனாள். சார் என்ன சொல்றீங்க? என்ன ஆனது என்றால் அதிர்ச்சியுடன். காவலர் சிவா, சார் ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா? காவல் ஆய்வாளர், மாணிக்கம் தற்கொலை செய்வதற்கு முன்பே மருத்துவர் தற்கொலை செய்துள்ளார். அவர் வீட்டில் யாரும் இல்லாததால் இன்றுதான் நமக்கு தகவல் கிடைத்திருக்குது. மேலும் மாணிக்கம் நேற்று முன்தினம் மருத்துவருக்கு போன் செய்துள்ளார். ஆனால் அவர் எடுக்கவில்லை என சொல்லிக்கொண்டே மாணிக்கத்தின் மனைவியை பார்த்தபடி, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்றார். சார் அவர் இவரின் நண்பர் தான். அடிக்கடி பேசுவார். ஆனால் நேற்று முன்தினம் அழைத்தது பற்றி எனக்கு தெரியாது என்றார். 2 தற்கொலைகள், இரண்டிற்கும் காரணம் தெரியவில்லை. 2 நபர்களும் அறிமுகமானவர்கள். இருவருக்கும் நேர் எதுவும் தொடர்பு உள்ளதா என விசாரணையை துரிதப்படுத்த சொல்லுங்கள் சிவா. நான் எஸ்பி அலுவலகம் வரை சென்று வருகிறேன் என்று ஜீப்பில் ஏறினார் காவல் ஆய்வாளர். காவலர் சிவா 2 பேரின் தனிப்பட்ட தகவல்களை சேகரித்தார். சில மணி நேரத்தில் மருத்துவர் மனைவி மகன் காவல் நிலையத்திற்கு வந்தனர். சற்று அழுகை அதிகமாகவே இருந்தது. காவலர் சிவா ஆடியோ பதிவு செய்ய கேள்விகளை அடுக்கினார்.
சார் என்ன எதுவும் கேட்காதீங்க. அவ தற்கொலை பண்ணிக்கிற ஆள் இல்ல. இதுல சந்தேகம் இருக்கு. விசாரிச்சு அத கண்டுபிடிங்க. அவர் இல்லாதது இப்ப கூட நம்ப முடியல என தன் மகனை பிடித்துக்கொண்டு அழுதாள். காவலர் சிவா, அத கண்டுபிடிக்கிறது தான் எங்க வேலை. நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா போதும். நான் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க என ஆரம்பித்தார். இருவரிடம் பல கேள்விகளை அடுக்கினார். இறுதியாக, உங்களுக்கு மாணிக்கத்தை தெரியுமா? மருத்துவர் மனைவி, எந்த மாணிக்கம்? காவலர் சிவா, நிதி நிறுவனம் வைத்துள்ளாரே, உங்கள் தெருவில் தான் அவரது வீடு. மருத்துவமனை, என் கணவரின் நண்பர் தான் அவர். என் கணவர் கிளினிக் வைப்பதற்கு கூட அவர் கடன் கொடுத்துள்ளார். ஏன் அவரை பற்றி கேட்குறீங்க? காவலர் சிவா, அவரும் நேற்று தற்கொலை செய்து கொண்டார். வேற தகவல் எதுவும் இருந்தால் எழுதி கொடுத்துட்டு போங்க என சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியில் சென்றார். மருத்துவரின் மனைவி அதிர்ச்சியில் மேலும் உறைந்து போய் என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்து போனாள். மாலை காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் சற்று பரபரப்பாக நுழைந்தார். என்னாச்சியா அந்த கேஸ்? காவலர் சிவா, சார், 2 பேருக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ இல்ல. இருவரும் பல வருடமா நண்பர்கள். அது தவிர எந்த தகவலும் கிடைக்கல. காவல் ஆய்வாளர், மருத்துவர் பிரத்யேக பரிசோதனை அறிக்கை வந்துடுச்சா? காவலர் சிவா, வந்துடுச்சு சார். அவர் சாப்பிட்ட உணவில் விஷம் கலந்திருக்கு. சாப்பிட்ட சில நொடியில் பாதிப்பு தீவிரமாகி நிலை தடுமாறி கீழே விழுந்து இறந்திருக்கிறார். காவல் ஆய்வாளர், சரி, அந்த ஏரியாவில் இருக்க கண்காணிப்பு கேமராலாம் செக் பண்ணியாச்சா? காவலர், பண்ணியாச்சு சார். அந்த தெரு வழியா எந்த சந்தேகப்படும் நபரும் செல்லவில்லை. அருகில் உள்ள வீடுகளிலும் விசாரிச்சிட்டோம். இது தற்கொலை தான் சார், கண்டிப்பா. ஒருவித குழப்பத்துடன் காவல் ஆய்வாளர் யோசித்து இருவரின் செல்போன்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் ஒரு முடிவு கிடைக்கலாம் என்றார். காவலர் சிவா, இருவரின் செல்போன் அழைப்புகளையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். நாளை கிடைத்துவிடும் சார். சரி என்று குறிப்பிட்டார் காவல் ஆய்வாளர். மறுநாள் காலை காவல் ஆய்வாளரின் அலைபேசி அடித்தது. தூக்கத்தில் எடுத்து கட் செய்து மீண்டும் தூங்கத் தொடங்கினார். விடாமல் அழைப்பு வர சட்டென்று எழுந்து போனை எடுத்தார். சார், நான் சிவா பேசுறேன். சொல்லு சிவா, எதுவும் அவசரமா? ஆமா சார், அதே தெருவில் ஒருவர் தற்கொலை என இப்பொழுதுதான் தகவல் வந்தது. நான் சம்பவ இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றதும் தூக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டார் காவல் ஆய்வாளர். காவல் சிவா, சார், லைன்ல இருக்கீங்களா? நீங்க போங்க, நானும் வரேன் என்று அழைப்பை துண்டித்தார். சில நிமிடங்களில் அழைப்பு ஒன்று வந்தது. ஒரு தெருவில் அடுத்தடுத்த தற்கொலைகள். அது எப்படி சாத்தியம்? கொலைதான் இது என விசாரணை தொடங்குங்கள் என கூடுதல் டிஜிபி சொல்ல, கண்டிப்பா விசாரணையை துரிதப்படுத்துகிறேன் சார். 2 நாள் டைம் கொடுங்க என அழைப்பை துண்டித்து போனை கீழே வைத்தார் காவல் ஆய்வாளர். நீண்ட யோசனையின் மூழ்க திடீரென கதவு தட்டப்படும் சத்தம். வாகனத்தின் இரைச்சலோடு காவலர் சிவா அடுத்த தற்கொலை நடந்த இடத்தை அடைந்தார். சூரியன் வழக்கத்திற்கு மாறாக சுட்டெரித்து கொண்டிருந்தது. பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தனர். வாகன ஓட்டிகள் அங்கும் இங்கும் அலைமோதிக்கொள்ள எப்பொழுதும் போல் அன்றைய நாள் தொடங்கியது. ஆனால் ஒரு வீட்டிற்கு மட்டும் அன்றைய நாள் அசாதாரண சூழலில் தொடங்க அந்த வீட்டை நெருங்கினார் காவலர் சிவா. பெரியவரே, இங்கு நகைக்கடை வைத்திருக்கும் ரங்கநாதன் வீடு எங்கு உள்ளது என காவலர் சிவா கேட்க, கையில் இருக்கும் பீடியை கீழே போட்டுவிட்டு லுங்கியை இறக்கிவிட்டபடி அருகில் வந்தார் அந்த பெரியவர். தோராயமாக 55 வயது இருக்கும் அவருக்கு. சார், பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கே, அந்த வீடு தான் என கை காட்டினார். மிக அருகாமையில் தான் அந்த வீடு இருந்தது. காவலர் சிவா வீட்டிற்குள் நுழைந்ததும் கருப்பு பூதம் போல் உள்ள நாய் குரைக்க தொடங்கியது. காவல் ஆய்வாளர் வீடு. டிக் டிக் என கதவு தட்டப்பட யார் என்று கேட்டுக்கொண்டே நடந்து கதவை திறக்க சென்றார். மீண்டும் கதவு தட்டப்பட யார் என்று பதட்டத்துடன் காவல் ஆய்வாளர் கேட்க, சார், நான் தான் என்று ஒரு குரல் ஒலித்தது. கதவை திறந்தால் ஏட்டு நின்று கொண்டிருந்தார். என்னையா இந்த நேரத்துல? ஃபோன் பண்ணிருக்கலாம்ல என்று சொல்ல, சார், உங்களுக்கு ஃபோன் செய்தேன். ரொம்ப நேரமா பிஸியா இருந்தது. சரி, என்ன விஷயம் சொல்லு என்றார் காவல் ஆய்வாளர். 2 தற்கொலைகளுக்கும் அவர்கள் உட்கொண்ட விஷம் ஒன்றுதான் என ரிப்போர்ட்ல வந்திருக்கு சார். தற்செயலாக 2 தற்கொலைகள் என்றாலும் ஒரே மாதிரியான விஷம் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று தெரியவில்லை. அதான் உங்களிடம் நேரில் சொல்லலாம் என்று வந்தேன் என சொல்லி முடித்தார் ஏட்டு. இது தற்கொலை இல்லை, கொலைதான். மீண்டும் ஒரு கொலை என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்குங்கள் என்று சொல்லிவிட்டு கதவை சாத்தினார். சற்று தயங்கியபடி வாகனத்தை எடுத்து கிளம்பினார் ஏட்டு. ரங்கநாதன் வீடு. காவலர் சிவா நாயின் இரைச்சலை கடந்து வீட்டில் நுழைய, பெரிய 2 சோபாக்கள், அதில் ஒரு சோபாவில் வாயில் இரத்தம் படிந்தபடி ரங்கநாதன் இருக்க மற்றவர்கள் அழுதும் புலம்பியும் துன்பத்தை பிரதிபலித்து கொண்டிருந்தனர். யார் ஃபோன் செய்தது என்று காவலர் சிவா கேட்க எந்த பதிலும் இல்லை. மீண்டும் ஒரு முறை கேட்க
அழுது கொண்டிருந்த பெண்ணிடம் சிலர் காவலர் வந்துட்டாங்க என்று சொல்லி அவளை எழுப்பிவிட்டனர். கணவரை பறிகொடுத்த வேதனை அவள் முகம் முழுவதும். டேபிளின் மீதுள்ள மூக்கு கண்ணாடியை எடுத்து போட்டுவிட்டு கண்களை துடைத்து கொண்டு காவலரை பார்த்து, சார், நான் தான் சார் ஃபோன் செய்தேன் என்று தழுதழுத்த குரலில் சொல்ல, என்ன ஆனது என்று தெளிவாக சொல்லுங்கள் என்றார் காவலர் சிவா. சார், காலையில எப்போதும் அவர் வாக்கிங் செல்வது வழக்கம். இன்று சில நேரமாகியும் எந்திருக்காமல் இருந்தார். தூங்கிக் கொண்டிருப்பார் என நினைத்து எழுப்ப வந்தேன். ஆனால் வாயில் இரத்தத்துடன் விழுந்து கிடந்தார் என்று சொல்லி அழ. காவலர், அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார்? இரவு இருவரும் தான் இட்லி சாப்பிட்டோம் சார். இருவரும் ஒன்றாக தானே தூங்குவீர்கள் என்று மீண்டும் கேள்வியை தொடர, ஆமாம் சார், நான் காலையில நேரத்தில் எழுந்துவிட்டு வாசல் தெளித்து கோலம் போடுவது வழக்கம். அந்த வேலைகளை முடித்துவிட்டு இவரை எழுப்ப வந்தேன். ஆனால் இப்படி ஆகும் என்று நினைக்கவில்லை. காலையில நீங்க எந்திரிக்கும் போது இவர் தூங்கிக் கொண்டிருந்தாரா? ஆமாம், தூங்கிக் கொண்டுதான் இருந்தார் என்று சொல்லியபடியே நிற்க முடியாமல் அருகிலுள்ள சோபாவில் அமர்ந்தாள். அந்த அறையை காட்டுங்கள் என காவலர் சிவா கேட்க, காவல் ஆய்வாளர் உள்ளே நுழைந்தார். சார், என்ன? காவலர் சிவா சல்யூட் அடிக்க, இருவரும் கையசைத்து யார் முதலில் பார்த்தது என்று பொதுவாக கேட்டார். சார், அவங்க மனைவி தான் முதலில் பார்த்திருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட மற்ற 2 தற்கொலை வழக்கு மாதிரி தான் இருக்கு என்று சொல்ல, கண்டிப்பாக என்று வீட்டை சுற்றியும் நோட்டமிட்டு நகர்ந்தார். உடனே எங்கு உங்கள் அறை உள்ளது என காவலர் சிவா கேட்க, படிக்கட்டுகளுக்கு கீழ் உள்ள அறையை நோக்கி கை காட்டினாள். காவல் ஆய்வாளர் காவலர் சிவா அந்த அறையை நோக்கி நடந்தனர். வீடு பெரிதாக இருந்ததால் மேலும் 2 காவலர்கள் ஏதேனும் துப்பு கிடைக்குமா என சுற்றியும் தேட ஆரம்பித்தனர். அந்த காலத்து மரக்கதவு அப்படியே கம்பீரமாக இருந்தது. அந்த அறையை திறந்து உள்ளே இருவரும் நுழைந்தனர். ஒரு கட்டிலும் பீரோவும் ஒரு டேபிளும் அதன் மீது நைட் லேம்பும் இருந்தது. அந்த பெண்ணை அழைத்து வா என்று சிவாவிடம் சொல்ல, சோபாவின் மீது இறந்தவருடைய பார்த்து அழுது கொண்டிருந்தவளை காவலர் சிவா அழைத்துச் சென்றார். உள்ளே நுழைந்ததும் மீண்டும் துடித்து போனாள். சார், இங்கதான் சார், இங்கதான் என்று பல முறை சொன்னாள். காவலர் சிவா அந்த டேபிளின் அடியில் பிளாஸ்க் மூடி மட்டும் இருப்பதை கவனித்து எடுத்தார். டேபிள் மீது பிளாஸ்க் இருந்தது. அதன் அருகில் ஒரு கப்பும் இருக்க, இது யார் குடித்தது என கேட்டார். தெரியவில்லை, நான் வெளியில இருந்தேன். இரவு அவர் குடித்ததாகவும் தெரியவில்லை. காலை அவரை எழுப்பும் போதுதான் நான் கவனிக்கவில்லை என்றாள். அவர் கட்டிலில் தான் படுத்திருந்தாரா என மீண்டும் கேட்க, இல்லை, கட்டிலிருந்து விழுந்தது போல் தான் இருந்தார் என்றால் அழுகையுடன். இந்த பிளாஸ்கில் இருக்க காஃபியை பரிசோதிக்க அனுப்புங்கள். ஏதாவது வேறு எதுவும் தகவல் கிடைக்குதான்னு உடனே பார்க்க சொல்லுங்கள் சிவா என்று காவல் ஆய்வாளர் அறையை விட்டு வெளியே வந்தார். இறந்த ரங்கநாதனுக்கு மேல் சுவற்றில் அவரின் குடும்ப புகைப்படம் இருந்தது. அதில் உங்கள் மகனா என காவல் ஆய்வாளர் கேட்க, 3 பேர் உள்ள புகைப்படத்தை பார்த்து ஆம் என்றால் ரங்கநாதனின் மனைவி. எங்கே உங்கள் மகன் என மீண்டும் கேட்டார். அவன் 2 நாட்களுக்கு முன் வேலை விஷயமா வெளியூர் சென்று விட்டான். காலையில தான் தகவல் சொன்னேன் என்று அழுது கொண்டே சொன்னாள். வீட்டில் நீங்கள் இருவரும் மட்டும்தான் இருந்தீர்களா? ஆமாம் சார். சரி என்று பெருமூச்சு விட்டு சைகையில் காவலர் சிவாவை பார்த்து கையசைத்து விட்டு வெளியில் சென்று ஜீப்பில் அமர்ந்தார் காவல் ஆய்வாளர். காவலர் சிவா, சரி, காவல் நிலையம் நீங்கள் வந்து மேலும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என சொல்லி வெளியே வந்தார். ஜீப்பில் யோசனையில் மூழ்கியிருந்த காவல் ஆய்வாளர் அருகில் செல்ல, காவல் ஆய்வாளர் செல்போன் அடித்தது. காவலர் சிவாவிடம் என்னவென்று கேள் என செல்போனை கொடுத்துவிட்டு மீண்டும் யோசனைக்கு சென்றார். காவலர் சிவா, ஹலோ சார், நான் ஏட்டு பேசுறேன். கொலை என்ற கோணத்தில் விசாரித்தோம். உடனே ஒரு முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. கொலை நடந்த மருத்துவர் வீட்டிற்கு வெளியில் ஒரு ஷூவின் தடம் உள்ளது. ஆனால் அது மருத்துவர் ஷூ அல்ல என்றதும் காவலர் சிவா, அப்படியா, இது முக்கியமான க்ளூ. வேறு எதுவும் தகவல் இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு உடனே வாங்க. சார், ஒரு ஷூ மார்க் மருத்துவர் வீட்டிற்கு வெளியில் இருப்பதாக தகவல் என்று சொல்ல, இருவருக்கும் இதற்கு முன் இறந்த 2 பேருக்கும் தொடர்பு இருந்ததால் இது கண்டிப்பாக திட்டமிட்ட கொலைதான் என்று காவல் ஆய்வாளர் சொல்லி முடித்தார். காவலர் சிவா இறந்த ரங்கநாதன் மனைவியை அழைத்து வர ஜீப் புறப்பட்டது. அழுது கொண்டே ஜீப்பில் காவல் நிலையம் வந்தால் ரங்கநாதன் மனைவி. காவல் நிலையத்தில் இருவரையும் விசாரித்துக் கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்ததும் யார் இவர்கள் என்ற தோணியில் காவல் ஆய்வாளர் பார்க்க, சார், இவர்கள் முதல் கொலை நடந்த நிதி நிறுவன உரிமையாளரிடம் பண விஷயமாக தகராறு செய்தனர். அதன் சந்தேகத்தின் அடிப்படையில் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவர்களை அனுப்பிவை என்றார் காவல் ஆய்வாளர். காவலர் சிவா, நீங்க உட்காருங்கள் என்று ரங்கநாதன் மனைவியை அமர்த்த தயங்கியபடி அழுது கொண்டே அமர்ந்தாள். காவல் ஆய்வாளர், தூங்கும் முன் அவரிடம் ஏதும் சண்டை வந்ததாம்? ரங்கநாதன் மனைவி, இல்லை சார், அவர் நன்றாக பேசிவிட்டு தான் படுத்தார். அவரிடம் எந்த மாற்றமும் இல்லை.
காவல் ஆய்வாளர்: இரவில் அவருக்கு முன் நீங்கள் தூங்கிவிட்டீர்களா? ரங்கநாதன் மணி: ஆம், எப்போதும் நான் முன்னதாகவே தூங்கிவிடுவேன். காவல் ஆய்வாளர்: இரவு இருவரும் ஒன்றாகத்தான் சாப்பிட்டீர்களா? ரங்கநாதன் மனைவி: ஆம். காவல் ஆய்வாளர்: காலையில் நடந்தது என்ன? ரங்கநாதன் மனைவி: காலையில் நான் எழுந்திருக்கும் போது அவர் படுத்திருந்தார். எப்பொழுதும் நான் முன் எழுந்து வேலைகளை செய்ய சிறிது நேரத்தில் எழுந்து வெளியே வாக்கிங் செல்ல வருவார். ஆனால் நீண்ட நேரமாகியும் அறையிலிருந்து வராததால் உள்ளே சென்று பார்த்தேன். கீழே விழுந்து கிடந்தார். ஒன்றுமே புரியவில்லை என்று அழத் தொடங்கினார். காவல் ஆய்வாளர்: வீட்டிற்கு காலையில் யாராவது வந்தார்களா? ரங்கநாதன் மனைவி: இல்லை சார். காவலர் சிவா: சார், அங்கு நாய் ஒன்று உள்ளது. புதியவர்கள் வந்தால் தெரிந்திருக்க வாய்ப்பு உள்ளது. காவல் ஆய்வாளர்: அதுவும் சரிதான். ஆனால் வீட்டின் பின்புறம்? ரங்கநாதன் மனைவி: பின்புறம் வருவதற்கான வழி இல்லை சார். காவல் ஆய்வாளர்: இதற்கு முன் அதே தெருவில் தற்கொலை செய்து கொண்டவர்களை பற்றி தெரியுமா? ரங்கநாதன் மனைவி: நிதி நிறுவனர் இறந்தபோது இருவரும் சென்று விட்டுதான் வந்தோம். அவரும் இவரும் நண்பர்கள். காவல் ஆய்வாளர்: அப்போ மருத்துவர்? ரங்கநாதன் மனைவி: மருத்துவர் என்பவர் தெரியும், ஆனால் அவ்வளவாக பழக்கம் இல்லை சார். காவல் ஆய்வாளர்: உங்கள் கணவருக்கும் மருத்துவருக்கும் பழக்கம் உள்ளதா? ரங்கநாதன் மனைவி: அப்படி எதுவும் இருந்ததாக தெரியவில்லை சார். காவல் ஆய்வாளர்: அவரின் செல்போன் எங்கே? ரங்கநாதன் மனைவி: அவர் அறையில் தான் இருந்தது சார். காவல் ஆய்வாளர்: சிவா, அதை எடுத்துக்கொண்டு வரச் சொல்லுங்க. அவரின் அறையில் வேறு எதுவும் உள்ளதா என ஆராயச் சொல்லுங்கள். காவலர் சிவா: உடனே சொல்கிறேன் சார். காவல் ஆய்வாளர்: உங்கள் கணவர் கீழே விழுந்து சத்தம் போட்டிருக்கலாம், உங்களுக்கு கேட்கவில்லையா? ரங்கநாதன் மணி: எப்பொழுதும் எங்கள் வீட்டில் கந்தசஷ்டி கவசம் காலையில் ஒலிக்கும். நானும் வெளியில வேலையா இருந்ததால எதுவும் கேட்கவில்லை என்று மீண்டும் காவல் ஆய்வாளர்: நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. விசாரணை கலைக்கும் போது வாங்க. பிரேத பரிசோதனை முடிந்து மாலை உங்கள் கணவர் உடல் ஒப்படைக்கப்படும். ரங்கநாதன் மனைவி அழுது கொண்டே வெளியில் சென்றாள். காவலர் சிவா: சார், ஒருவேளை இது ரங்கநாதன் மனைவியின் செயலாய் இருக்குமோ? அதற்கு தான் பல சாத்தியங்கள் உள்ளது. காய்வாளர்: எனக்கும் சந்தேகம் இருக்கிறது. ஆனால் மற்ற தற்கொலைகள்? காவலர் சிவா: அதுதான் கொஞ்சம் இடிக்கிறது சார். மதிய வேலை. காவல் ஆய்வாளர் செல்போனிற்கு அழைப்பு வர, காவல் ஆய்வாளர்: ஹலோ, சொல்லியா? ரங்கநாதன் குடிச்ச காஃபில விஷம் கலந்திருக்கு, அதானே? காவலர்: ஆமா சார். காவலர் சிவாவும் காவல் ஆய்வாளரும் பார்த்து கொள்ள. காவலர் சிவா: சார், கண்டிப்பா இது திட்டமிட்ட கொலைகள் தான். 3 பேரும் ஒரே தெரு, தொடர்பிலும் உள்ளவர்கள். அவர்களின் செல்போன் விவரங்கள் அதை உறுதி செய்கிறது. காவல் ஆய்வாளர்: 3 பேரின் செல்போனிலும் வேறு ஏதும் தகவல் கிடைத்ததா? ஏதாவது மிரட்டல்? காவலர் சிவா: அப்படி எதுவும் கிடைக்கவில்லை சார். குழப்பங்கள் நீடிக்க அனைத்து காவலர்களையும் வரச் சொல்லுங்கள் சிவா. சிறிது நேரத்தில் வந்து நின்று சல்யூட் அடிக்க. காவல் ஆய்வாளர்கள் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு ஒரு சிறு மௌனத்திற்கு பின் காய்வால் அலுவலர்: சி, இங்க பாருங்க, மேலிடத்திலிருந்து ரொம்ப ப்ரெஷர். இந்த கேஸை அவ்வளவு ஈஸியா கையாள முடியாது. இது தற்கொலைன்னு தான் எல்லா தகவலும் சொல்லுது. ஆனா சம்பவத்தின் அடிப்படையில் தொடர்புகள் இது கொலைன்னு தான் கண்டிப்பா நமக்கு சொல்லுது. காவலர் சிவா: சார், ஒருவேளை இன்னைக்கும் இதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குமா? காவல் ஆய்வாளர்: கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளது. இந்த 3 பேரின் பொதுவான தொடர்பு உள்ளவர்கள் அதே பகுதியில் யார் இருக்கிறார்கள் என உடனே விசாரியுங்கள். காவலர் சிவா: ஓகே சார் என மற்றொரு காவலரை அழைத்து கொண்டு காவல் நிலையத்திலிருந்து வெளியே சென்றார். மற்ற காவலர்களை பார்த்து, இதை பற்றி என்ன தகவல் கிடைத்தாலும் விசாரியுங்கள். அவர்கள் ஒன்றாக எங்காவது சென்றார்களா? கடைசியாக எப்போது மூவரும் சந்தித்தார்கள் என உடனே விசாரியுங்கள் என்று அதட்டலாக சொல்லிவிட்டு இருவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்க தொடங்கினார் காவல் ஆய்வாளர். நேரம் செல்ல செல்ல தகவல்கள் பல கிடைத்ததும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தவித்தனர் காவலர்கள். மருத்துவமனையில் ரங்கநாதனின் மனைவி காத்திருக்க, பிண அறையில் இருந்து அசதியுடன் ஒருவர் வெளியே வந்தார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என தழுதழுத்த குரலில் கேட்டாள் ரங்கநாதனின் மனைவி. 1 மணி நேரம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் அவர். ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, விசாரணை பண்ணணும் என்று குரல் கேட்க திரும்பி பார்த்ததும் 2 காவலர்கள். எதுவும் சொல்லாமல் அவர்களுடன் சென்றாள். காவல் நிலையம். காவல் ஆய்வாளர் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்ததும் சார் என 2 காவலர்களும் சல்யூட் அடிக்க, ரங்கநாதன் மனைவியை அமரச் சொல்லி கை காட்டினார் காவல் ஆய்வாளர். காவல் ஆய்வாளர்: உங்கள் கணவர் குடித்த காஃபியில் விஷம் கலந்துள்ளது. ரங்கநாதன் மனைவி: அப்படியா, என்ன சொல்றீங்க என்றால் பதற்றத்துடன். காவல் ஆய்வாளர்: ஆம். அந்த காஃபியை போட்டு பிளாஸ்கில் ஊற்றியது யார்? ரங்கநாதன் மனைவி: நான் தான் என்றாள். காவல் ஆய்வாளர்: அப்போது நீங்க தான் குற்றவாளி. ரங்கநாதன் மனைவி: சார், அவர் தான் எனக்கு எல்லாமே. அவரை கொலை செய்து நான் எப்படி வாழ்வேன் என்று கதறி அழுதாள்.
காவல் அலுவலர், உங்களுக்கு காஃபி குடிக்கும் பழக்கம் உள்ளதா? ரங்கநாதன் மனைவி, இருக்கிறது சார் என்றால் கண்ணீரை துடைத்தபடி. காவல் அலுவலர், பின் நீங்கள் ஏன் அந்த காஃபியை குடிக்கவில்லை? ரங்கநாதன் மனைவி, நான் எப்போதுமே வேலைகளை முடித்துதான் காஃபி குடிப்பது வழக்கம். அதனால்தான் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் நானும் அவருடன் சென்றிருப்பேன். அப்படி நடந்திருந்தால் கூட இவ்வளவு கஷ்டம் இல்லை எனக்கு என சொல்லி அழுகை அடக்கி கொண்டாள். காவல் ஆய்வாளர், இங்கு உணர்வுகளுக்கு இடமில்லை. சட்டத்தின் பார்வையில் நீங்கள் சந்தேகப்படும் நபர்தான். அழைக்கும்போது வாருங்கள். காவலர்கள் ரங்கநாதன் மனைவியை வெளியே அழைத்துச் செல்ல காவலர் சிவா உள்ளே வந்தார். சார் என சல்யூட் அடித்து காவலர் சிவா, சார், அனைத்து கோணத்திலும் விசாரித்து பார்த்தோம். அவர்கள் தொடர்பில் உள்ளவர்கள் அந்த தெருவில் பலர் உள்ளனர். 3 பேரிடமும் பணம், தொழில் சம்பந்தமான பரிவர்த்தனை இருப்பதால் நிறைய தொடர்புகள் இருப்பது விசாரணையில் எப்படி கொண்டு செல்வது என தெரியவில்லை. காவல் ஆய்வாளர், விரைவில் ஒரு க்ளூ கிடைக்கும். நீங்கள் போய் ரங்கநாதன் நகைக்கடையிலும் மருத்துவர் வைத்திருக்கும் கிளினிக்கிலும் சண்முகத்தின் நிதி நிறுவனம் என விசாரணை வளையத்துக்குள் அனைத்தையும் கொண்டு வாருங்கள். காவல் ஆய்வாளர் செல்போனுக்கு அழைப்பு வர காவல் ஆய்வாளர், ஹலோ சொல்லியா, என்னாச்சு? ஏட்டு, சார், தற்கொலை பண்ணிக்கிட்ட ரங்கநாதன் வீட்டில் கண்காணிப்பு கேமரா உள்ளது. இப்பொழுதுதான் விசாரணையில் தெரிந்தது. உடனே வருகிறேன் என்று போனை கட் செய்தார். சிவா உடனே ரங்கநாதன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அவசரமாக வெளியே வந்தார். காவல் ஆய்வாளரும் காவலர் சிவாவும் ஜீப்பில் ஏற அடுத்த நொடி ஜீப் புறப்பட்டது. ரங்கநாதன் வீடு. சார், இங்குதான் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது என கை காட்டினார் ஏட்டு. ரங்கநாதன் மனைவி பதறியபடி உள்ளே நுழைந்தாள். சார், உடனே வரச் சொல்லி அழைத்தார்கள். அவர் உடலை வாங்க இன்னும் சில நேரம்தான் உள்ளது. எந்த விசாரணை என்றாலும் நாளை ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். ஒரு நாள் மட்டும் விட்டுவிடுங்கள் என சொல்லி அழுதாள். காவல் ஆய்வாளர், ஏன் அப்போதுதான் கேமராவில் உள்ள தகவல்களை அளிக்க முடியுமா? ரங்கநாதன் மனைவி, கேமராவில் உள்ள தகவலா? என்ன சொல்லுறீங்கன்னு புரியல சார். காவல் ஆய்வாளர், அந்த கேமரா யாரால் பொருத்தப்பட்டது? ரங்கநாதன் மனைவி, சார், அது பொருத்தி சில வருடங்கள் ஆகிறது. வீட்டில் நகைகள் ஒரு முறை திருடு போனதால் அதை பொருத்தினோம். காவல் ஆய்வாளர், நேற்று இரவு பதிவாகி இருப்பதை போடுங்கள், உண்மை தெரியும். காவலர், எங்கு உள்ளது அந்த பதிவுகள் அடங்கிய சிஸ்டம் என அதட்டலாக கேட்க ரங்கநாதன் மனைவி அந்த பெரிய ஹாலில் மூலையில் உள்ள ஸ்டோர் ரூமுக்குள் நுழைய காவல் ஆய்வாளரும் மற்ற காவலர்களும் நுழைந்தனர். பதிவாகி இருந்ததே சிஸ்டமை திறந்து காவலரிடம் காட்டினாள். நேரம் நேற்றிரவு 9:30. இருவரும் உணவருந்து கொண்டிருந்தனர். அப்படியே பதிவாகிய ஓடிக்கொண்டிருக்க மீண்டும் கணவரை பார்க்க அழுது கொண்டே வெளியே வந்தாள். காவல் ஆய்வாளர் காவலர்களை தொடர்ந்து பார்க்க நேரம் 12 மணியை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தது பதிவுகள். உணவு அருந்திவிட்டு உள்ளே சென்றவர்கள் வெளியே வரவே இல்லை. காவலர் ஓடியது. காலை 6:30 கதவு திறக்கப்படுகிறது. ரங்கநாதனின் மனைவி வெளியே வருகிறாள். டிவியை ஆன் செய்து ஏதோ முணுமுணுத்தபடி வெளியே செல்கிறார். எப்போதும் கேட்கும் கந்தசஷ்டி பாடல் அது. சிறிது நேரம் கழித்து ரங்கநாதன் காஃபி குடித்துக்கொண்டே வெளியில் வருகிறார். காவல் ஆய்வாளர் காவலர்கள் அப்படியே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். ரங்கநாதன் காஃபி குடித்து கொண்டிருக்க திடீரென நிலை தடுமாற நெஞ்சை பிடித்து கொண்டு டேபிளில் சாய்கிறார். காவலர் ஆய்வாளர், வீடியோ பதிவில் இருவரை தவிர யாரும் இல்லை. இரவில் போட்ட காஃபியில் விஷம் கலந்திருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே வெளியே வந்து ரங்கநாதன் மனைவியை பார்த்து, அரெஸ்ட் பண்ணுங்க இவளை என்றதும் ரங்கநாதன் மனைவி திடுக்கிட்டாள். அடுத்த நொடி காவலர் சிவா, சார், ஒரு நிமிஷம் இங்க வந்து பாருங்க என்ற பதற்றத்துடன் அழைக்க, என்னாச்சியா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார். மானிட்டரை பார்த்தது மேலும் அதிர்ச்சி. ரங்கநாதன் வெளியே வர முயற்சிக்க எதுவோ இழுத்து தள்ளுவது போல பதிவாகியது. ஓடிக்கொண்டிருக்க, ஆனால் யாரும் இல்லை. அனைவரும் ஒருவித பதற்றமும் பற்றிக்கொள்ள தள்ளப்பட்டு கீழே விழுந்தவர் படுத்திருந்தவாறே தானாக நகர்ந்து அந்த அறைக்குள் செல்வதை பார்த்து திகைத்து நிற்க, பின்னால் வந்து பார்த்த ரங்கநாதன் மனைவி, இங்கு பேய் இருக்கு என்று அலறினார். காவலர்கள் ரங்கநாதன் மனைவியை வெளியே இழுத்துச் சென்றனர். யோ, என்னையா இது, ஒண்ணுமே புரியல. காவலர் சிவா, சார், ஏதோ மர்மமா இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் இல்ல சார். நம்ம தேடிக்கொண்டிருப்பது ஒரு மனிதனையா என்பதே சந்தேகம்தான். காவலர் ஆய்வாளர் திகைத்து போய் நிற்க மற்ற காவலர்களும் அதே மனநிலை. இந்த கேஸை இப்படியே விட்டுருவோம், தற்கொலைன்னு ஆதாரத்தை திரட்டி கோர்ட்ல சொல்லிருங்க. காவலர் சிவா, சார், நீங்களே இப்படி சொன்னால் எப்படி? காவல் ஆய்வாளர், இது சாதாரண கேஸ் இல்ல, மர்மா உள்ளது. இந்த கேஸை விசாரிக்க போய் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்தா என்ன பண்ணுறது? மற்ற காவலர்களும் அதையே சொல்ல காவலர் சிவா மட்டும் குழப்பத்தில் நின்றார். சிறிது நேரத்தில் காவல் ஆய்வாளர் அங்கிருந்து விடைபெற ஒரு அழைப்பு வருகிறது. கூடுதல் டிஜிபி, என்னையாச்சு அந்த மர்டர் கேஸ்? காவல் ஆய்வாளர், சார், அது தற்கொலை தான். அதற்கான காரணத்தை விசாரித்து நாளை அறிக்கை தாக்கல் செய்கிறேன்.
கூடுதல் டிஜிபி, ஒரு முக்கியமான விஷயம். இந்த கேஸ புதுசா வந்திருக்க சிவா கிட்ட நீங்க வேலை செய்யணும். சிவா நீ நினைக்கிற மாரி ட்ரெய்னிங் எஸ்ஐ இல்ல. அவரு டிடெக்டிவ். அவர் அந்த டீம்ல இருந்து தான் வேலை செய்வார். சில காரணங்களால் இந்த மாரி விஷயங்கள் சிலருக்கு மட்டும் தான் தெரியப்படுத்துவாங்க மேலிடம். ஸோ நீ அவர்கிட்ட இருந்து இந்த கேஸை வேலை செஞ்சு முடிக்க பாரு என்று சொல்லி அழைப்பை துண்டித்தார். காவல் ஆய்வாளர் சற்று குழப்பத்துடன் திரும்பி பார்த்து சல்யூட் அடித்தார் டிடெக்டிவ் சிவாவிற்கு. மற்ற காவலர்கள் நடப்பது புரியாமல் திகைத்து போய் நிற்க, சிவா, இந்த கேஸ் முடியும் வரை நான் சொல்றத நீங்க எல்லாம் கேட்கணும். இப்ப இருந்து இந்த வழக்கு என் கண்ட்ரோலுக்கு வருகிறது. இனி வேறு கோணத்தில் விசாரணையை தொடங்க வேண்டும் என்று கர்ச்சிக்கும் குரலில் சொல்ல, மற்ற காவலர்களும் ஓகே சார் என சல்யூட் அடித்தனர். வழக்கு சூடு பிடிக்க காவல் ஆய்வாளர்களை பார்த்து, இன்னும் 10 நாளில் இந்த கேஸை முடிக்கிறோம் சார் என்று சொல்லி கை கொடுக்க, சற்று தயங்கியபடியே கை கொடுத்தார் காவல் ஆய்வாளர். மர்மமான ரங்கநாதனின் மரணம் வசித்த தெரு முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. ரங்கநாதனை கொன்றது பேய் எனவும், மனிதனால் செய்யப்பட்ட கொலை எனவும் கண்காது மூக்கு வைத்து தெரு முழுவதும் அதே பேச்சாக இருந்தது. அன்று இரவு 9 மணி. காவல் நிலையம். சிவா சேகரித்த தகவல்களை காவல்துறையினருக்கு விளக்கி கொண்டிருந்தார். இங்க பாருங்க, இப்பதான் வழக்குல ஒரு பெரிய குழு கிடைச்சிருக்கு. தொடர் தற்கொலைகள், இப்ப கொலைன்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம பார்த்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான வீடியோ பதிவை பார்த்து பயப்பட வேண்டாம். இது போன்ற பல மர்மமான வழக்குகளை இந்த உலகம் பார்த்திருக்கு. அதுல பல வழக்குகள் தீர்வு இல்லாம போயிருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் என்று சிவா சொல்லிக் கொண்டிருக்கும் போது, நீ சொல்வது சரிதான் சிவா. ஆனா இவ்வளோ வருஷத்துல இப்படி மர்மமான கொலைகளை பார்த்ததில்லை. ஒருவேளை பேய்தானோ என்றார் காவல் ஆய்வாளர். சிவா சற்று சிரித்துக்கொண்டு, கண்டிப்பா இல்லை சார் என்றான். காவல் ஆய்வாளர், பின் ரங்கநாதனை தள்ளியது இழுத்தது யார்? அங்கு யாரும் இல்லைதானே? சிவா, உங்களுக்கு பேய் இருக்குதுன்னு தான் நம்பிக்கை இருக்கா? காவல் ஆய்வாளர், நேற்று வரை இல்லை. ஆனா நடந்ததை பார்த்தா இப்பதான் பேய் இருக்கும்னு தோணுது. வேற யாருக்கும் நம்பிக்கை இருக்கா என்று கேட்டார் சிவா. காவலர்கள் சற்று தயங்க, ஏட்டு எனக்கு இருக்குன்னு சொல்லி கை தூக்கினார். நீங்க பார்த்துண்ட என சிவா மீண்டும் கேட்க, பார்த்துருக்கேன் சார். எங்க ஊர்ல கிராமம்தான். நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். எங்க தெருவுல மாயாண்டின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் இறந்து விட்டார். அடுத்த சில நாட்களில் அவர் குடும்பம் வேறு ஊருக்கு குடிபெயர அந்த வீடு பூட்டப்பட்டது. அன்றிலிருந்து அந்த வீட்டில் ஒருவித சத்தம் கேட்கிறது என பலர் சொல்லிக்கொண்டு கேட்டேன். சில முறை நானும் கேட்டிருக்கேன். இரவு நேரங்களில் அந்த வீட்டருகே யாரும் செல்ல மாட்டார்கள் என்று சொல்ல, சார் நீங்க சொல்ற மாதிரி தெருவுக்கு ஒரு கதை இருக்கும். இப்ப அப்படி கட்டுக்கதைகள் சொன்னா வீடுகளிலும் இடித்து கட்டிடங்கள், கடைகள் என மாற்றியமைத்து உலகம் எப்போதும் போல இயல்பாக தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன. என் கேள்வி, நீங்க பேயை பார்த்ததுண்டா என்று சிவா மீண்டும் கேட்க, இல்லை என்றார் ஒருவித தயக்கத்துடன். நல்லது. நீங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அது பேய்ன்னு வச்சுக்குவோம். ஏன் தற்கொலை மாதிரி கொலை நடக்கணும்? வேற மாதிரி கொலை பண்ணுனா பேயை அரெஸ்ட் பண்ண முடியுமா என்ன? இல்ல பேய்க்கு அவ்வளவுதான் பவரா? நீங்களே யோசித்து பாருங்கள். காவல் ஆய்வாளர், நீங்க சொல்றத பார்த்தா இதை செஞ்சது ஒரு மனிதன் என்று எப்படி சொல்ல முடியும்? யாரும் இல்லையே அந்த இடத்தில். அதை தான் கண்டுபிடிக்கணும் சார். அதுதான் நம்ம வேலை என்று கண்காணிப்பு கேமராவில் பதிவான பென்ட்ரைவை டேபிளில் இருந்து எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார் சிவா. காவல் ஆய்வாளர் ஒன்றும் புரியாமல் பின்னால் இருக்கும் மேசை மீது சாய, சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க என ஏற்றி கேட்டார். சற்று குழப்பமாக தான் உள்ளது என்று சொல்லிக் கொண்டிருக்க, காவல் நிலையத்திற்கு வெளியில் ஒரு கருப்பு நிற BMW கார் வந்து நின்றது. முன்னிருக்கையில் இருந்தவன் வேகமாக இறங்கி கார் கதவை திறக்க, வெள்ளை ஜிப்பாம், குறுந்தாடி, 6 அடி உயரமுடைய ஒருவர் இறங்கி உள்ளே நுழைந்தார். அடடே, வாங்க வாங்க, இந்த நேரத்துல இந்த பக்கம் வந்திருக்கீங்க என்றார் காவல் ஆய்வாளர். இல்லை சார், இந்த பக்கமா வந்தேன். ஒரு சின்ன பிரச்சனை, அதான் உங்ககிட்ட. அப்படியா, என்ன சார் உங்க கல்லூரிலையா? ஆமா சார், அன்னைக்கு கல்லூரியில் நடந்த பிரச்சனைக்கு நீங்க தான் முழு பக்கபலமா இருந்து தீர்த்து வச்சீங்க. அதுல இப்ப மறுபடியும் சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை சார்? கல்லூரிலேயே உங்களோடது. நீங்க பார்த்து என்ன வேணாலும் செய்யலாமே. இல்ல சார், அன்னைக்கு கல்லூரியில சில மாணவர்களுக்கிடையே நடந்த பிரச்சனை இப்ப ஜாதி பிரச்சனையா திசை மாறிடுச்சு. சில ஜாதி அமைப்புகளிடமிருந்து கொலை மிரட்டல் வருது. கொஞ்ச நாள் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க சார் என்று சொல்லி கண்ணாடியை கழற்றி துடைக்க ஆரம்பித்தார் கல்லூரி நிறுவனர் ரத்னவேல். கண்டிப்பாக சார். கல்லூரி, மருத்துவமனை என பல சேவைகள் உங்களால் நடக்கிறது. சமுதாயத்தில் முக்கிய நபர் நீங்க. உங்களுக்கு கொலை மிரட்டல் என்றால் சும்மா விட முடியுமா? மேலிடத்தில் சொல்லி 2 காவலர்களை அனுப்புகிறேன். ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க என்று காவல் ஆய்வாளர் சொல்லிக் கொண்டிருக்க, காவல் ஆய்வாளர் செல்போன் ஒலித்தது. ஹலோ, குட் ஈவினிங் சார். டிஜிபி.
குட் ஈவினிங். அந்த தொடர் கொலை வழக்குல சிவா என்ன கேட்டாலும் சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரம் அந்த கேஸை முடிக்கணும். ஊடகங்கள் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலிடத்தில் இருந்தும் அழுத்தம் அதிகமாக இருக்கு. காவல் ஆய்வாளர் கண்டிப்பா சார், சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம் என அழைப்பை துண்டித்துவிட்டு இவரிடம் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி வாங்க என்று உத்தரவிட்டபடி சரி பிறகு பார்க்கலாம் என வெளியே சென்றார். சார், யார் மிரட்டியது? அவர்களின் விவரங்களை கொடுங்கள். நீங்கள் சந்தேகப்படும் நபரை சொல்லுங்கள் என காவலர் கேட்க விவரங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் கல்லூரி நிறுவனர் ரத்தினவேல். பின் சற்றென்று, சார், இங்க பக்கத்து தெருவுல தொடர் தற்கொலைன்னு சொன்னாங்க. இப்ப கொலைன்னு நியூஸ் வருது. என்ன கேஸ் சார் அது என கேட்க, அது பெரிய தலைவலி சார். அதுக்கு தான் மேலிடத்திலிருந்து ஓவர்ட் ஆச்சு. விசாரிச்சுட்டு இருக்கோம் என ஏட்டு சடைந்து கொண்டு சொல்ல, ஓ அதான் காவலர்கள் ரொம்ப டென்ஷனா இருந்தாரா என்று கேட்டார் ரத்தினவேல். ஆமா சார், ரொம்ப சிக்கலான கேஸ் என்று சொல்லி கம்ப்ளைண்ட் லெட்டரை மேசையின் உள்ளே வைத்துவிட்டு எழுந்தார். சரி சார், அப்போ நான் கிளம்புறேன் என ரத்தினவேல் விடை பெற்றார். காரின் அருகில் செல்ல ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு ரத்தினவேல் உள்ளே அமர கார் புறப்பட்டது. அந்த தொடர் கொலைகளுக்கு நடந்த தெரு வழியாக கார் ஆர்ப்பரித்து செல்ல கொஞ்சம் மெதுவாக போ என்று ரத்தினவேல் சொன்னார். கார் வேகம் குறைந்தது. நிறுத்து என்றார் ரத்தினவேல். சார், என்னாச்சு என காரை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் திரும்பினார். ரத்தினவேல் இருந்த மருத்துவர் வீட்டை உற்று பார்த்து கொண்டிருக்க முன்னிருக்கையில் இருந்த ரத்தினவேல் உதவியாளர் சார் என்னாச்சு என கேட்க ரத்தினவேல் மௌனமாக இருந்தார். சார் என மீண்டும் அழைக்க ஒன்றுமில்லை, வண்டியை எடு என்றார். சிறிது தூரத்தில் ரங்கநாதன் வீடு வர மீண்டும் நிறுத்த சொன்னார். சார் என்னாச்சு என்றார் அவரின் உதவியாளர். சிறிது மௌனத்திற்கு பின் இதுதான் என்று கொலை நடக்க வீடு என்றார். சரிங்க சார், உங்களுக்கு தெரிந்தவரை என கேட்டார் உதவியாளர். தெரிந்தவர்தான் என சொல்லி மீண்டும் வீட்டை சுற்றி பார்த்தார். சார், எதுவும் பிரச்சனையா என்று மீண்டும் கேட்டார் உதவியாளர். இல்லை, போகலாம் என்றதும் ஓட்டுநர் காரை நகர்த்த மணிக்கு போன் வந்து என்றார் ரத்தினவேல். ஓகே சார் என டயல் செய்த ஆழ்ந்த சிந்தனையில் ரத்தினவேல் இருந்தார். சார், மணி லைனில். ஹலோ மணி, எங்கிருக்க? சார், வீட்டில் தான். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினச்சேன். எதுக்கு என்றார் ரத்தினவேல். அதான் சார், அந்த 3 பேர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ தான் பெரிய ரவுடி, உனக்கு தெரியாமல் இருக்காது என்றார் ரத்தினவேல். சார், நம்ம பசங்க கிட்ட விசாரிச்சிட்டேன். உள்ளூர்காரன்னு பண்ணல, வெளியூர் ஆள் யாரோ தான். ஏன் சாதாரண ஒருத்தன் பண்ணியிருக்க கூடாதா என்றதும், இப்படி தொடர்ந்து சாதாரண ஆள் எப்படி பண்ண முடியும் சார்? பிளான் பண்ணி இதே தொழில் பண்ணுறவன் தான் செஞ்சுருப்பான். அப்புறம் ஏதோ பேயின்னு வேற சிலர் பேசிக்கிறாங்க. இந்த காலத்துல இதையும் நம்புறாங்க பாருங்க சார். இது தெரிஞ்சிருந்தா நான் பண்ணினது கொலை எல்லாமே பேய் பண்ணதா கேஸை மாத்திருக்கலாம் என சொல்லி சிரித்தான் மணி. ரத்தினவேல் சற்று கோபமாக, செத்தவர்களை யாருன்னு தெரியும்ல, நம்ம பிஸ்னஸ்க்கும் அவங்களுக்கும் லிங்க் இருக்குன்னு தெரிந்தும் நீ எப்படி இவ்வளோ சாதாரணமா சிரிக்கிற என்று ரத்தினவேல் கடிந்து கொண்டார். சார், அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். நமக்கு தொழில் பண்ணவா ஆள் இல்லை. அப்படி இல்லை மணி. 3 பேரும் இறந்த விஷயம் விசாரிக்க போய் நம்ம விஷயம் வெளியில வந்துட்டா என்ன செய்ய? அதுவும் யோசிக்க வேண்டிய ஒன்றுதான் சார். பசங்களை விட்டு ஸ்டேஷன்ல பார்க்க சொல்றேன். நம்ம சாந்தகுமார் தான் இன்ஸ்பெக்டர். நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க. ஓகே மணி, நான் கூட ஸ்டேஷன் போனேன். என்ன நிலவரம்னு பார்க்க. கொஞ்சம் சீரியஸா தான் மூவ் பண்றாங்க. ஒருவேளை எதுவும் பிரச்சனை வந்தா என் பேர் வராம பார்த்துக்கோ என்று சொல்ல, சார் நான் பார்த்துக்கிறேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க என்று போனை வைத்துவிட்டு, டே ராஜு, நாளைக்கு போய் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். அப்படியே யார் இதை செஞ்சாங்க பார்க்க சொல்லு. ஒருவேளை நானும் சாரும் பண்ற தொழில் விஷயமா எவனாச்சும் பண்ணியிருந்தா போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா கூண்டோட மாட்டிக்குவோம். நம்ம மாட்டிக்கிறது பெருசில்ல. ஆனா ரத்தினவேல் பெரிய ஆள், நல்ல மதிப்பு உள்ளவன் வேற. அவன் மாட்டிக்கிட்டா அப்புறம் அவ்வளவுதான் என மணி சொல்லி சிகரெட்டை பற்ற வைத்தான். சரணே, உடனே பார்க்கறேன் என்று ராஜு சொல்லிவிட்டு, சரி நான் கிளம்புறேன் என்று வண்டியை எடுத்தான். சிவா கண்காணிப்பு கேமராவில் பதிவான வீடியோவையும் பல முறை முன்னும் பின்னும் ஃபார்வர்ட் செய்து பார்த்து கொண்டிருந்தான். சற்று மர்மமாகத்தான் இருந்தது. ஒரே குழப்பம் நீடிக்க ஆரம்பம் முதல் மீண்டும் பார்க்க தொடங்கினான். மணியிடம் இருந்து விடைப்பட்ட ராஜு வீட்டருகில் சென்று வாகனத்தை நிறுத்தினான். அருகில் ஏதோ சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான், யாரும் இல்லை. மீண்டும் யாரோ நடப்பது போல் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான், யாரும் இல்லை. சற்று பயம் வர கதவை திறந்து வீட்டிற்குள் சென்றான். வீட்டில் மனைவி தூங்கிக் கொண்டிருந்தாள். என்ன சத்தம் அது என்று யோசித்துவிட்டு பதற்றத்துடன் தண்ணீரை எடுத்து பருகினான். பிறகு சற்று யோசித்தபடி பாக்கெட்டில் தேடினான். செல்போன் இல்லை. பேங்க் பாக்கெட்டில் கவரில் மறந்து வைத்திருப்பேன் நினைவுக்கு வர கதவை திறந்து வெளியே வந்தான். மிகவும் இருட்டாக இருந்தது. மணி 11க்கு மேல் இருக்கும். பைக் அருகே சென்று பார்த்தான். செல்போன் இல்லை. நன்றாக தேடினான், கிடைக்கவில்லை.
அருகில் ஏதோ சத்தம் கேட்க கொஞ்சம் தள்ளி வந்து அந்த தெருவை பார்த்தான். ஒரு தெருவிளக்கு கூட எரியாமல் இருட்டாக இருந்தது. அருகில் சாலையை ஏதோ வெளிச்சம் தெரிய நன்றாக பார்த்தான். அது அவன் செல்போன் என பெருமூச்சு விட்டபடி பைக்கில் வரும்போது கீழே விழுந்திருக்கும் போல என நினைத்து செல்போனை எடுக்க அருகில் சென்றான். மீண்டும் யாரோ நடப்பது போல் கேட்டது. சற்று பதற்றமானான். பயமும் பற்றி கொண்டது. திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மறுபடியும் நடக்கத் தொடங்கினான். மீண்டும் சத்தம் கேட்டது. யார் இது என பதறியபடியே கேட்டான். பின் சற்று அமைதியாக இருந்தான். செல்போன் அருகில் நின்றவன் சுற்றி முற்றியும் பார்த்து பதற்றத்துடன் செல்போனை எடுத்தான். மீண்டும் சத்தம் கேட்டது. செல்போனை பாக்கெட்டில் வைத்து வேகமாக திரும்பி வீட்டருகே சென்றான். கதவு திறக்க முயற்சித்தான். மீண்டும் கதவின் பின்புறம் ஏதோ சத்தம் அதிகமாக கேட்டதும் யார் என்று மீண்டும் கேட்டான். மீண்டும் சத்தம் கேட்க வீட்டின் பின்புறம் செல்போன் டார்ச்சை ஆன் செய்து யார் என கேட்டபடி நடந்து சென்றான். வீட்டின் பின்புறம் திரும்பியதும் பலமாக தலையில் ஒரு அடி. சற்று சுயநலவு இலக்கம் யாரென பார்த்தான். யாரும் இல்லை. யாரென்று அலறினான். ரயில் வரும் ஓசை கேட்டது. ராஜு வீட்டின் பின்புறம் ரயில் பாதை ஒன்று உள்ளது. ரயிலின் சத்தத்தில் ராஜு அலறல் காணாமல் போனது. மீண்டும் ஒருமுறை தலையில் அடி விழ அப்படியே சாய்ந்தான். பின் தரதரவென இழுக்கப்பட்டு ரயில் பாதையில் இழுத்து போட யாரென்று மீண்டும் தலையை பிடித்து கொண்டே கேட்டான். மீண்டும் ஒரு அடி பலமாக விழ ரயில் அந்த பாதையை தெலுங்கிக் கொண்டிருந்தது. எழுந்திருக்க முடியாமல் கையை எடுத்து வைக்க மெதுவாக தண்டவாளத்தில் தட்டுப்பட்டது. கண்களை திறக்க முடியாமல் திணறிக்கொண்டு பார்த்தான். ஷூ அணிந்திருக்கும் ஒருவர் என மேல பார்வையை செலுத்தினான். ஆனால் உருவம் இல்லை. ஷூ மட்டும் இருந்தது. சற்று அதிர்ச்சியாக யார் நீ என்று அலறினான் மீண்டும். பலமாக உதைத்து அந்த ஷூ நகர ரயில் அவனை நெருங்கியது. வேகமாக எந்திரிக்க முயன்றான். கண்ணிமைக்கும் நொடியில் ரயில் அடித்து தூக்கி வீசப்பட்டு பாதி உடல் தரவென இழுத்துச் செல்லப்பட்டது. சுற்றில செடி கொடிகளில் ரத்தமும் சதியும் தெறிக்க ரயில் அதற்கே உரிய சத்தத்தில் ஊளையிட்டபடி சென்று கொண்டிருந்தது. சிவா கண்காணிப்பு கேமராவில் ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்து சற்று அதிர்ச்சியாகி அப்படியே நிறுத்தி ஷூவும் செய்து பார்த்தான். ஒரு ஷூ மட்டும் நகர்ந்து பதிவாகி இருந்தது. அதிர்ச்சியாக இருக்கு. மேலும் பல குணங்களை பார்த்தார். முதலில் பார்க்கும்போது கீழூற்று நோக்கி பார்க்கவில்லை என புரிந்து என்னவென்று தெரியாமல் குழப்பத்தில் சற்று தீவிரமாக பார்த்தாள். அந்த ஷூ பல இடங்களில் நகர்ந்து தெரிந்தது. பிரவுன் கலர் ஷூ. அது வீட்டிலும் பிரவுன் கலர் டைல்ஸ் என்பதால் முதல் முறை பார்க்கும்போது சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் போனது என அறிவுக்கு எட்ட, இப்படி அமானுஷ்ய கேஸை இன்றுதான் முதல் சந்திக்கிற நினைத்து பெரும் அதிர்ச்சியில் திளைத்திருந்தான் சிவா. டிடெக்டிவ் சிவா பலவித கோணத்தில் இரவு முழுவதும் யோசிக்க நேரம் கடந்து கொண்டிருந்தது. அப்படியே ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்ல பொழுது விடிந்தது. காலை 6 மணி. சிவாவின் அலைபேசி விடாமல் அடித்து கொண்டிருக்க மெதுவாக தூக்கம் கலைந்து கொண்டிருந்த கண்களை திறந்தான். மீண்டும் அழைப்பு வர சட்டென்று அலைபேசியை எடுத்தான். சார், நான் ஏட்டு பேசுறேன். ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, தூங்கிட்டேன் கனகு. என்னாச்சு? பதில் வராம அமைதியாக இருந்தது. ஹலோ கனகு, என்னாச்சு என்னாச்சு என்று மீண்டும் கேட்டுக்கொண்டே அலைபேசியை பார்த்தான். சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகியிருந்தது. ஓ ஷிட் என்று தலையில் அடித்து கொண்டு டேபிள் மீது இருந்த சார்ஜ் பின்னை சொருகினான். சற்று யோசித்தபடி பிளாஸ்கில் இருந்த காஃபியை எடுத்து கப்பில் ஆவி பறக்க ஊற்றினான். பின் அதை கையில் எடுத்துக்கொண்டு மெதுவாக நடந்து அருகில் இருக்கும் போர்டில் இந்த கேஸ் சம்பந்தமாக சேகரித்த பல தகவல்களை நோட்டமிட்டான். அதில் மருத்துவர் இறந்த இடத்தில் ஷூ மார்க் பதிவாகிய தகவல் இருக்க அதன் கீழே உள்ள பேப்பர் கட்டிங்கை பார்த்தான். சற்று அதிர்ந்து கையில் இருக்கும் கப் அவனை அறியாமலே கீழே விழுந்தது. காவல் நிலையம். இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார். என்னாச்சியா? சிவாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ஏட்டு சார், கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதே லைன் கட் ஆயிடுச்சு. திரும்ப கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, இறந்தவன் யாருன்னு தெரிஞ்சதா? சார், இறந்தவன் வீடு பக்கத்துல தான் இருக்கு. இரவு வந்து பைக்கை நிறுத்திருக்கான். பின்ன எப்படி ரயில்வே ட்ராக்குக்கு போனான்னு தெரியல. அவன் மனைவி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கோம். யாராச்சும் அடிச்சு கூட ரயில்வே ட்ராக்ல போட்டிருக்கலாம்ல. இவன் அந்த மணியோட ஆள் தான் சார். நிறைய வழக்கு இவன் மேல நிலுவையில இருக்கு. சரி, நான் ஸ்பாட்டுக்கு வரேன். நீ மற்றவங்களை நெருங்க விடாம பார்த்துக்கோ. ரத்தினவேல் இல்லம். சார் சார் என கதவை தட்டி கொண்டிருந்தார் ரத்தினவேல் உதவியாளர். ரத்தினவேல் கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து அருகில் உள்ள மேசையின் மீதுள்ள கண்ணாடியை மாட்டிக்கொண்டு கதவை திறந்தார். உதவியாளர் அலைபேசியுடன் நின்றிருந்தார். சார், மணி லைன்ல ஏதோ அவசரம், உடனே பேசணும்னு சொன்னாரு, அதான். என்று தலையை ஆட்டிவிட்டு அலைபேசியை வாங்கி சரி நீ போ என்று கதவை மூடினார். சொல்லி என்னாச்சு? சார், ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே உன்னை கூட வச்சிருக்கேன், தெரியும்ல? தெரியும் சார், ஆனா என்று தயங்குவேன். சரி, விஷயத்துக்கு வா. சார், நேத்து நம்ம பையன் ராஜு செத்துட்டான். அதுவும் அவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்க ரயில்வே ட்ராக்ல கிடந்திருக்கான். உன் தொழில் அப்படி. உன் பசங்க சாகிறது என்ன புதுசா மணி?
இல்ல சார், என் எதிரிகள் யாரும் கொல்லல. நல்லா விசாரிச்சுட்டேன். அதுவும் இல்லாம இப்ப சமமா பண்ற அளவுக்கு விரோதம் எதுவும் இல்ல. ராஜுவ இப்படி கொல்ற அளவுக்கு அவனுக்கும் எதிரியும் இல்ல. சரி, இப்ப என்ன சொல்ல வர என்றார் ரத்தினவேல் அழுத்துக்கொண்டே. சார், ராஜுக்கும் நம்ம விஷயம் தான் நல்லா தெரியும். வேற எந்த விஷயத்துக்கும் அவனை யூஸ் பண்றதில்ல. ரொம்ப நாளா இதை தான் செய்யறான். அப்படி இருக்கும்போது அவனை இப்படி கொல்ற அளவுக்கு போற ஒரே ஆள் நம்ம பண்ற விஷயத்துல தொடர்பிருக்கும் ஒருவனாதான் இருக்கணும் கண்டிப்பா. ரத்தினவேல் இதை கேட்டதும் சற்று படபடத்தபடியும் கண்ணாடியை கழட்டினார். சார், கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லு. அதான் உடனே உங்களுக்கு தகவல் சொன்னேன். ஏன்னா நம்ம பண்ற தொழில் தொடர்பில் இருந்த 3 பேரும் மர்மமா இருந்துள்ளார்கள். இப்ப நம்ம பக்கமே ஒருத்தன். சரி, நீ யாரு இத பண்றான்னு பாரு. கொஞ்ச நாள் நம்ம பண்றத நிறுத்தி வைப்போம். நம்ம எதிரி யாருன்னு தெரிஞ்சாதான் எதிர்த்து நிக்க முடியும். சார், நம்ம எதிரி எதிரி நிக்கல. நம்ம பின்னால நிக்கிறான். இத கண்டுபிடிக்காம விட்டா நம்ம அவ்வளோதான். நானும் விசாரிக்கிறேன். போலீஸ நம்ப வேணாம். நம்ம தகவல் எதுவும் ராஜு கிட்ட இல்ல தானே? இல்ல சார். நம்ம சொன்ன வேலை மட்டும்தான் செய்வான். அது முடிஞ்சதும் வேற வேலை சொன்னாதான் அவனுக்கே தெரியும். இத பத்தி முழுசா கூட தெரியாது அவனுக்கு. குட். அப்போ போலீஸ் விசாரிச்சாலும் பிரச்சனை இல்ல. நீ கொலை நடந்த இடத்துக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாரு. நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஓகே சார் என அழைப்பை துண்டித்தான் மணி. சிவாவின் கை தவறி விழுந்த காஃபி அவன் பாதத்தை தொட்ட சற்று அதிர்வில் இருந்து வெளியே வந்தான். அந்த பேப்பர் கட்டிங்கை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வேகமாக வெளியே வந்தான். சூரிய வெளிச்சம் கண்ணை பறிக்கும்படி முகத்தில் விழ வாசலில் நின்றிருந்த பைக்கை எடுத்தான். காவல் நிலையம். சிவாவிற்கு லைன் கிடைச்சதா என இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தார். இன்னும் சுவிட்ச் ஆஃப்னு தான் சார் வருது. சரி, இறந்த 3 பேர் கேஸ் ஃபைலை எடுங்க. இப்போ நடந்த சம்பவத்தோட ஏதாவது கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். இதான் சார் அந்த கேஸ் ஃபைல் என காவலர் நீட்டிக்கொண்டிருக்க உள்ளே நுழைந்தார் சிவா. சிவாவை பார்த்ததும் சற்று பெருமூச்சு விட்டபடி, சிவா என்னாச்சு? ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? இரவு சார்ஜ் போடல சார். ஏன், ஏதோ பிரச்சனையா? என்ன சிவா இப்படி கேக்குறீங்க? நமக்கு எவ்வளவு ப்ரெஷர் இந்த கேஸ்னால. இப்ப இன்னொரு கொலை நடந்திருக்கு. அதுக்கு தான் காலையில உனக்கு அவ்வளோ கால் பண்ணுனேன். என்ன சார் சொல்றீங்க? இன்னொரு கொலையா? ஆமா சிவா. அதுவும் தண்டவாளத்துல கொடூரமா கிடந்தான். உடல் தலையெல்லாம் சிதறி கிடக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இழுத்துட்டு போயிருக்கு ரயில். இந்த கேஸ் முடியிற மாதிரி தெரியல. சிவா சற்று அமைதியாக, சார், இது மத்தவங்களுக்கு தான் கொலை. ஆனா நமக்கு ஒரு கேஸ், அவ்வளவுதான். அப்படித்தானே பார்க்கணும். உங்களுக்கு தெரியாதா என்ன? நீ சொல்றது சரிதான் சிவா. ஆனா அன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம பார்த்ததை நினைச்சேன். இது சரியா வரும்னு தோணல. அதை பத்தி தான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சார். உடனே சாந்தகுமார், அப்படியா, என்னது என்றார் ஆர்வமாக. நம்ம பார்த்த வீடியோ பதிவில் பார்க்க தவறிய முக்கியமான ஒன்று இருக்கிறது சார். இதை பாருங்கள் என அருகில் உள்ள கம்ப்யூட்டரில் அந்த பென்ட்ரைவை போட்டு நன்றாக பாருங்கள் என்றான். வீடியோ பதிவு ஓடத் தொடங்கியது. இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் மற்ற காவலர்களும் சற்று ஆர்வம் கலந்த பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருக்க திடீரென்று பதிவை பாஸ் செய்தான் சிவா. என்னாச்சு சிவா? ஒரு நிமிஷம் சார் என ஜூம் செய்தான். சற்று அதிர்ச்சியாக, என்னது அது என்றார். அது ஒரு ஷூ சார் என்றான் சிவா. மேலும் அதிர்ந்து, என்னது ஷூவா? ஆமா சார், ஷூவே தான். எப்படி ஷூ மட்டும் நடக்கிறது என இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் கேட்க அருகில் இருந்த காவலர் இருவரும் தலையை பித்து கொண்டிருந்தார்கள். சார், இரவு பார்க்கும்போதும் எனக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனா காலையில் என இழுத்தான் சிவா. என்னாச்சு என்றார் அதே படபடப்புடன். உடனே பாக்கெட்டில் இருந்த அந்த பேப்பர் கட்டிங்கை எடுத்து சிவா காட்டினார். அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் இது என இழுத்தபடி, அந்த ஷூ தானே என்றார். அதே ஷூ தான் சார். இந்த புகைப்படம் மருத்துவர் இறந்தபோது அவர் வீட்டின் வெளியில் எடுத்தது. இந்த ஷூ பார்க்க கிழிந்திருப்பது போல் இருக்கிறது. நாம் தடயங்களை சேகரிக்கும் போது கண்டிப்பா அந்த ஷூ கிடைத்திருக்கும். மருத்துவர் இறந்தபோது சேகரித்த தடயங்கள்ல இந்த ஷூ இருந்ததா? சார், இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு என்றார் அருகில் இருந்த காவலர். எங்கே அது என இன்ஸ்பெக்டர் கேட்டு முடிப்பதற்குள் அது ஃபாரன்சிக் குழு எடுத்து சென்று விட்டது. உடனே சிவா இன்ஸ்பெக்டரை பார்க்க தடவியல் நிபுணர் குழுவிற்கு ஃபோன் செய்தார் சாந்தகுமார். ஹலோ குணா, குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க சார். 2 நாள் முன்னாடி மருத்துவர் தற்கொலை சம்பந்தமாக நீங்க எடுத்துட்டு போன ஷூ பத்தி தான் சார். அதோட ரிப்போர்ட் நேத்தே கொடுத்துட்டேன். நீங்க பார்க்கலையா? அப்படியா, கொஞ்சம் கேஸ்ல பிஸியா இருந்தேன், அதான். சரி குணா, அந்த ஷூ மட்டும் கொடுத்து விடுங்க, நான் காவலரை அனுப்புறேன் என அழைப்பை துண்டித்து விட்டு, நேத்து வந்த ரிப்போர்ட்டை எங்கேயா? சார், இப்பதான் உங்ககிட்ட கொடுத்தேன் என்று காவலரை பார்த்தா. நேத்து வந்தது நான் கேட்காமலே சொல்ல மாட்டியா என்று கடிந்து கொண்டு, போ, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல போய் அந்த ஷூவை வாங்கிட்டு வா என்ற மேசையின் மீது இருந்த ஃபைலை புரட்டினார். படிக்க படிக்க சற்று முகம் மாறியது. சார், என்னாச்சு? சிவா, அந்த ஷூல ரத்தம் இருந்திருக்கு. அந்த ஷூவில் சில பற்கள் பதிந்து
குதறியது போல் இருந்திருக்கிறது. அது ஒரு நாயின் பற்களை ஒத்துப் போகிறது என அறிக்கையில் உள்ளது. தட்ஸ் இட் சார். இப்போ புரியுது. இத செய்யறது ஒரு மனுஷன் தான்னு. எப்படி மனுஷன்னு சொல்ற? ரத்தம் இருந்திருக்கு. அப்போ சாதாரண மனுஷன்தான். அப்புறம் ஷூ போடுற ஒரே ஜீவன் மனுஷன் தான் சார். மனுஷனா இருந்தாலும் எப்படி உருவம் தெரியாம ஷூ மட்டும் தெரியும்? எனக்கு இது மனிதனா இருப்பான்னு தோணல. சார், ஆஸ்திரேலியாவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ். ஒரு வீட்ல இருந்த 6 பேர்ல ஒருத்தன் கொலை செய்யப்பட்டான். அந்த வீட்டுக்குள்ள யாரும் நுழைந்த அடையாளம் இல்ல. ஏன் அந்த வீட்ல இருந்தவங்களே போலீஸ் சந்தேகப்பட்டு கைது பண்ணி அப்புறம் நிரூபிக்க முடியாம ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் கொலை நடந்துச்சு அதே வீட்ல. போலீஸ் யார் இத பண்றாங்கன்னு தெரியாம கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான் நின்னாங்க. ஆனா அந்த வீட்ல எல்லாரும் கொஞ்ச நாள்ல கொல்லப்பட்ட வழக்கை முடிக்க முடியுமா ஏதோ பேய் அமானுஷ்யம்னு விட்டுட்டாங்க. ஆனா சில வருஷம் கழிச்சு அந்த கொலைகள் பண்ணது பக்கத்து வீட்டுக்காரன் தான். இவன் வீட்ல இருந்து பக்கத்து வீடு வரைக்கும் சுரங்கம் போயிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்படி அமானுஷ்யமா முடிக்காத கேஸ் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு எப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம் சார். நீ சொல்ற மாரி விடை இல்லாம இருக்கிற கேஸ் இல்ல இது. வெறும் ஷூ மட்டும்தான் கொலை பண்ணுது. அரெஸ்ட் பண்ணி ஷூக்கா தண்டனை கொடுக்க முடியும்? என்னை கேட்டா இது நமக்கு பிரச்சனை தான் கொடுக்கும்னு தோணுது. மேலிடம் உனக்கு இந்த கேஸ் உதவி பண்ண சொல்லியிருக்காங்களாங்க. அதனால நீ கேட்கிறத நான் பண்றேன் என்று விருப்பமில்லாதது போல் சடைந்து கொண்டு வெளியே சென்றான். முகத்தை சுளித்து தலையை ஆட்டிக்கொண்டு சிவா மேசையின் மீது இருந்த கேஸ் ஃபைலை திறந்து பார்க்க தொடங்கினார். இறந்த ராஜுவின் விவரங்கள் கையில் வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார் கனகு. சிவாவை பார்த்ததும் சார், ஒரு முக்கியமான விஷயம் என்றான். என்னாச்சு கனகு, சொல்லுங்க. எனி க்ளூ? கனகு நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்தபடியும், சார், 3 பேரும் நண்பர்கள்தான். ஆனால் ரொம்ப நெருக்கம் இல்லை. வெளியில் அதிகமாக சந்தித்ததில்லை. அவர்கள் அலைபேசி தொடர்புகளை பார்க்கும்போது ஒரு எண்ணில் இருந்து மட்டும் 3 பேருக்கும் பொதுவாக அழைப்பு வந்துள்ளது. சிவா சற்று புருவத்தை உயர்த்தி, என்ன சொல்லிருங்க என்று ஃபைலை மேசையில் வைத்துவிட்டு கனகுவை நோக்கி அருகில் சென்றான். ஆம் சார், அந்த எண்ணில் அவர்கள் பேசியதை ஆராய்ந்தபோது சில கோட்வேர்டு வச்சு பேசியிருக்காங்க சார். அந்த எண் இப்போது அணைத்து வைக்கப்பட்டுள்ளது. இதை சொல்வதற்கு காலையில் மீண்டும் ஒரு கொலை நடந்துவிட்டது. சிவா மீண்டும் அந்த கேஸ் ஃபைலை எடுத்து ஒரு முறை பார்த்தபடி, அப்போ இந்த விளக்கை கண்டுபிடிச்சா யாரு கொலை பண்றாங்கன்னு தெரிய வாய்ப்பு இருக்கு. உடனே அவங்க தொடர்பில் உள்ள அனைவரையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வாருங்கள் என்று இன்ஸ்பெக்டர் சாந்தகுமாருக்கு அழைத்து இந்த தகவலை சொன்னான் சிவா. சூப்பர் சிவா, இப்படி ஒரு கிளிக் கிடைக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த கேஸை முடிக்க முடியும்னு நம்பிக்கை வந்துடுச்சு என்று கம்பீர தோரணையில் பேசினார் சாந்தகுமார். சிவாவும் அதே கம்பீரத்துடன் கண்டிப்பா கேஸை முடிக்கிறோம் சார் என சொல்லி அழைப்பை துண்டித்தார். வழக்கு அடுத்த கட்டத்திற்கு சென்றது என்ற நம்பிக்கையில் காவல் நிலையத்தும் பளிச்சிட்டது. அன்று இரவு 12 மணி. யாரும் இல்லாத அந்த தெருவில் வெற்றிடத்தில் அந்த ஷூ நிரம்பியது. மெல்ல நடந்து வந்த ஷூவின் சத்தம் மெதுவாக கேட்டது. அனைத்து வீடுகளிலும் மின்விளக்குகள் அணைந்த நேரம். சிறிய தெருதான் அது. காற்றின் வேகம் சற்று அதிகமாகவே இருந்தது. நிலவின் ஒளியும் அவ்வளவு வெளிச்சமாக இல்லை என்பதால் அந்த தெரு முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. அந்த ஷூ மட்டும் நடந்து வர தெருவிளக்கில் வெளிச்சப்படும் இடத்தில் மட்டும் அந்த ஷூ நடப்பது தெரிந்தது. சில நிமிடத்தில் ஒரு வீட்டின் முன் நின்றது. அந்த வீட்டின் வெளியில் போர்டு காவல் ஆய்வாளர் சாந்தகுமார் என்ற பெயர் பலகை இருக்க, அதை கடந்து அந்த ஷூ உள்ளே செல்கிறது. கதவும் தட்டப்படுகிறது. இரவின் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் சாந்தகுமாரின் இல்லம் விளக்குகள் அணைக்கப்பட்டு மேலும் இருளாக இருந்தது. அந்த ஷூ இப்போது கதவின் அருகே கதவு தட்டப்படுகிறது. அமைதியான இரவை கதவின் சத்தம் கலைத்தது. பாய் தூக்கத்தில் இருந்த சாந்தகுமாரின் மனைவி கதவை திறக்கிறாள். யாரும் இல்லை அந்த இடத்தில். சற்று குழப்பமாக சுற்றியும் பார்த்தாள். யாரும் இல்லை. சற்று வெளியே வந்து வீட்டின் மெயின் கேட் அருகில் சென்று பார்த்தாள். காற்று பலமாக வீசியது. யாரும் இல்லாத தெருவில் இருள் சூழ்ந்திருந்தது. அவள் பின்புறம் யாரோ வருவது போல் இருக்க சற்று பயத்துடன் திரும்பாமல் அப்படியே நின்றாள். இவள் அருகில் வந்து தோளில் கை வைக்க ஆ என்று கத்தியபடியும் சட்டென்று திரும்பினாள். என்னாச்சிடி என்று சாந்தகுமார் கேட்க, அவள் முன் நின்ற சாந்தகுமாரை பார்த்து பெருமூச்சு விட்டாள். என்னாச்சு இந்த நேரத்துல இங்க என்ன செய்யற? அது வந்து கதவு தட்டும் சத்தம் கேட்டுச்சுங்க, அதான் திறந்தேன். யாருமே இல்ல ஆனா. அப்படியா என்று சாந்தகுமாரும் சுற்றியும் நோட்டமிட்டார். யாரும் இல்லையே, வேற ஏதாச்சும் சத்தமா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு கேட்டின் வெளியில் ஒரு முறை பார்த்தார். இவர்கள் பேசிக் கொண்டிருக்க படிக்கட்டின் அருகில் இருந்த ஷூ உள்ளே நுழைந்தது. சரி வா, உள்ளே போகலாம் என்றார் சாந்தகுமார். இருவரும் உள்ளே நுழைந்து கதவை லாக் செய்தனர். இருவரும் தங்கள் அறைக்குள் செல்ல சிறிது நேரம் கழித்து சோபாவின் அருகில் இருந்த அந்த ஷூ மெதுவாக அவர்கள் அருகே நெருங்கியது. மறுநாள் காலை 6:30.
சிவா வீட்டில் அலாரம் அடித்துக் கொண்டிருந்தது. அலைபேசியும் அடித்துக் கொண்டிருந்தது. 2 சத்தமும் தூக்கத்தை கலைக்க, வேகமாக அலைபேசியை எடுத்தான் சிவா. சார், நான் ஏட்டு பேசுறேன். உடனே இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வாங்க. ஏன், என்னாச்சு? அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் என்று அழைப்பை துண்டித்தார் ஏட்டு. சிவா அதிர்ச்சியில் உறைய, எதிரில் இருந்த போர்டில் பதிந்து வைத்திருந்த தகவல்களை பார்த்தான். அதன் அருகே உள்ள வெள்ளை போர்டில் நடுவில் ஷூவின் படம் வரைந்து சுற்றியும் கொலை செய்யப்பட்டவர்களின் படங்கள் இருந்தது. சிவா அந்த வழக்கை பற்றி சேகரித்த தகவல்கள் அனைத்தும் அந்த போர்டில் வைத்திருந்தான். சற்று கண்களை கலக்கியபடியும் அந்த போர்டில் உள்ள தகவல்களை பார்க்க கண்ணீர் விழிகளை நிறைக்க எதுவும் தெரியாமல் கண்கள் கண்ணீர் குளமானது. மீண்டும் அலைபேசி ஒலிக்க நிதானத்திற்கு திரும்பினான் சிவா. ஹலோ என்றதும், என்னையா நடக்குது அங்க? இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாங்க சார். நேத்து கூட நல்லா தான் பேசிட்டு போனாரு. சரி, மேலிடத்தில் அழுத்தம் தான் காரணம்னு யாராச்சும் கிளப்பி விட்டுருவாங்க. வீட்டுல பிரச்சனை, கடன் தொல்லைன்னு ஏதாச்சும் சொல்லி மேனேஜ் பண்ணிங்கிடுங்க. இல்லைன்னா என் தலை உருளும் என்று அழைப்பை துண்டித்தார். அலைபேசியை கீழே வைத்துவிட்டு ஷிட் என மேசையை தட்டினார் சிவா. சாந்தகுமார் இல்லத்தின் வெளியில் பலர் கூடி நிற்க, உள்ளே சில காவலர்கள் விசாரித்து கொண்டிருந்தனர். இனவும் கார் ஒன்று வந்து நிற்க, கமிஷனர் இறங்கி வேகமாக உள்ளே நுழைந்தார். சிவாவும் சாந்தகுமார் வீட்டை அடைந்தார். கமிஷனர் உள்ளே நுழைய காவலர்கள் சல்யூட் அடித்தனர். பின்னால் இருந்து சிவாவும் சார் என்று சல்யூட் அடிக்க, திரும்பி பார்த்தபடி சாந்தகுமார் அறைக்குள் நுழைந்தார் கமிஷனர். எப்படி என சாந்தகுமார் மனைவியை பார்க்க, சார், காலையில எழுந்து பார்த்தேன், அவர் அடியில இல்ல. வெளில சென்று பார்த்தேன், அவர் இல்ல. மீண்டும் உள்ளே வந்து சந்தேகமாகவே இருக்கவே அருகில் உள்ள மற்றொரு அறையை பார்த்தேன், அவர் தூக்கில் தொங்கியபடி இருந்தார் என்று அடக்க முடியாத கண்ணீரில் கதறினாள். இது அவர் பயன்படுத்தும் அறைதானே? ஆமாம், அவர் வழக்கு சம்பந்தமான எல்லாம் இங்கே இருக்கும். அவர் முக்கியமான விஷயம் எதுவா இருந்தாலும் இந்த அறையில இருந்தா பேசுவாரு. சரி, வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா? இல்ல சார், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் ஸ்டேஷன்ல தான் ஏதோ பிரச்சனை, அதான் இப்படி என்கிட்ட கூட எதுவும் சொல்லாம இந்த முடிவு எடுத்திருக்காரு. அவர் ஒரு வழக்கை விசாரிச்சுட்டு இருந்தாரு. அதனால மேடலத்திலிருந்து ரொம்ப டார்ச்சர்னு சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு என்னமோ அங்கதான் எதுவும் பிரச்சனை இருக்கும்னு தோணுது. இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் அப்படி அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. அவர் இது மாதிரி நிறைய பார்த்திருப்பார். அவர் எனக்கும் நண்பர் கூட தான். அதான் நேர்ல பார்க்க வந்தேன். வேற ஏதாவது காரணமா கூட இருக்கலாம். விசாரிச்சா தெரியும். நீங்க தைரியமா இருங்க. அப்புறம் என்கிட்ட சொன்ன மாதிரி பிரஸ் எதுவும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற நிறைய சலுகைகள் கிடைக்காம பண்ணிருவாங்க. நீங்க சொன்ன மாதிரி எங்க பக்கம் தப்பு இருந்தா அதுக்கான நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். சிவா இறந்த சாந்தகுமாரை ஒரு முறை உற்று நோக்கினான். கண்கள் திறக்கப்பட்டு நாக்கு வெளிவராமல் இருந்தது. சிவா சற்று குழப்பமாகவே அவர் இதே போலதான் இருந்தாரா என்று கேட்க, அவளும் ஆம் என தலையாட்டினார். தடயவியல் துறை உள்ளே நுழைய சிவா தடயல் நிபுணர் குணாவை பார்த்து காதின் அருகே சென்று மெதுவாக, கொஞ்சம் சீரியஸா பாருங்க, இது கொலை என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான். பின்னால் வந்த ஏட்டு சார் என இழுக்க, சொல்லுங்க கனகு, என்ன தோணுது உங்களுக்கு? இல்ல சார், அவர் இந்த வாழ்க்கை எடுக்க வேணாம், அப்படியே விட்டுடலாம் என்று பலமுறை சொல்லியும் நீங்க கேட்கல. இப்ப அவர் இப்படி என்று பேச்சை உள்ளிழுக்க, அப்போ இது கொலை என்று எனக்கும் சந்தேகம் இருக்கு சார். ஆனா நம்ம மறுபடியும் சொல்ல போய் இந்த வழக்கில் நமக்கு பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? சோ நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு உயர் அதிகாரி செத்தாலும் பரவாயில்ல, நம்ம தப்பிச்சா போதும், அப்படித்தானே சொல்ல வரீங்க? இல்ல சார், அது வந்து இங்க பாருங்க கனகு, நீங்க ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த வழக்க விசாரிக்கிறதுல இவர் சாகல. கொலை செய்யப்பட வேண்டிய லிஸ்ட்ல இவரும் இருந்திருக்காரு. அது காலையில தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு நாள் முன்னாடி தெரிஞ்சிருந்தா இப்படி நடக்க விட்டிருக்க மாட்டேன். சார், என்ன சொல்றீங்க என்றால் குழப்பமாக. ஸ்டேஷன் வாங்க, எல்லாம் புரியும் என்று ஜீப்பில் ஏற ஏட்டு கனகவும் ஏறினார்கள். ரத்தினவேல் இல்லம் அதீத பரபரப்புடன் இருக்க மணி உள்ளே நுழைந்தான். சார், மணி வந்திருக்காரு, உள்ளே வர சொல்லுங்கள் என்று உதவியாளரை பார்த்து ரத்தினவேல் சொல்ல, உதவியாளர் கதவை திறந்து மணியை உள்ளே போக சொல்லிவிட்டு வெளியே சென்று கதவை மூடினார். அப்புறம் சொல்லு. மணி ரொம்ப அவசரமா பார்க்கணும் சொன்னியாமே? ஆமா அண்ணே, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு தகவல் வந்துச்சு. தெரியும் மணி, கேள்விப்பட்டேன். உனக்கு என்ன தோணுது? நம்ம என்ன பண்ணாலும் பணம் வாங்கிட்டு நமக்கு சாதகமா பேசுற ஒரே ஆள் அவர்தான். நான் பண்ற எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். உங்க கூட சேர்ந்து செய்யற ஒவ்வொரு விஷயம் மட்டும் தெரியாது. ஆனா அதனால பிரச்சனை வந்தப்ப அதை சரியா கூட விசாரிக்காம பணத்தை வாங்கிட்டு அந்த விளக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு. நீ சொல்றது சரிதான் மணி. இவன் நிஜமாவே தற்கொலை பண்ணியிருந்தா கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்கண்ணா. நம்ம பண்ற தொழில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் 3 பேர் இப்படிதான் செத்துருக்காங்க. நமக்கு இதுல உதவி செஞ்ச இன்ஸ்பெக்டரும் செத்துருக்காருன்னா கண்டிப்பா கொலைதான். ஆனா நம்ம செய்யற தொழில் பத்தி இவருக்கே முழுசா தெரியாதே, பின்ன எப்படி?
இவருக்கு தெரியாதுதான். ஆனா இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு இவர் இந்த விஷயத்துல நமக்கு உதவி பண்றது தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. அதான் இப்படி தொடர் கொலைகள் நடக்குது. நம்ம இத கண்டுபிடிக்கலன்னா அடுத்து நம்ம தான். ரத்னவேல் முகம் சிவந்தது. என்ன சொல்ற மணி? நீ எவ்வளவு பெரிய ரவுடி? நீயே பயப்பட்டா எப்படி? சரிதாங்க. ஆனா நம்ம எதிரி யாருன்னு நமக்கு தெரியலையே. ஒருவேளை பேயா இருக்குமோ? டேய் மணி, நான் கல்லூரி மட்டும்தான் நடத்தல. சைக்காலஜி படிச்சவனா? பேய், ஆவி நம்பிக்கை எல்லாம் கட்டுக்கதைகள் தான். முதல்ல இத செய்யறவன் யாருன்னு விசாரிச்சு பாரு. நானும் விசாரிக்கிறேன். அவனை பிடிச்சா மட்டும்தான் நம்ம தொழில் பிரச்சனை இல்லாம போகும். சரிங்க அண்ணா, பாக்குறேன் என்று தயங்கபடி சொல்லிவிட்டு வெளியே சென்றான் மணி. காவல் நிலையத்தில் சிவா மும்மரமாக மற்ற கொலைகளுடன் இதை தொடர்புபடுத்தி பார்த்து கொண்டிருக்க, முன்னாள் கொலையில் கிடைத்த ஷூவின் அறிக்கையை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார் காவலர். சார் என சல்யூட் அடித்து அந்த அறிக்கையை நீட்ட அதை வேகமாக வாங்கி திறந்தார் சிவா. சிறிது நேரம் படித்துவிட்டு தலையை ஆட்ட அருகில் இருந்த ஏட்டு, சார் என்னாச்சு கொஞ்சம் சொல்லுங்க, ரொம்ப குழப்பமா இருக்கு என கேட்க, அருகில் இருந்த காவலரும் அதே மனநிலையில் இருந்தார். சிவா சற்று மௌனமாக, நம்ம தேடுற அளவுக்கு ஒரு 45ல இருந்து 55 வயசு இருக்கும். ஏன்னா அந்த ஷூவில் இருந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் அதை உறுதி பண்ணுது. ஏ பாசிட்டிவ் ரத்தம் அதுல படிந்திருக்கு. இவ்வளவுதான் கொலையாளிய பத்தி நமக்கு கிடைச்சிருக்கு தகவல். மேலும் இதுக்கு முன்னாடி செத்து போன 3 பேரும் பொதுவான ஒரு நபருக்கு பேசியிருக்காங்க. அதே நம்பர்ல இருந்து இன்னைக்கு செத்து போன இன்ஸ்பெக்டருக்கும் சில முறை அழைப்பு வந்திருக்கு. அதுல பெரிய துப்பு எதுவும் கிடைக்கல. நான் மணி பேசுறேன், நம்ம பையன் வருவான், கொஞ்சம் பிரச்சனை பார்த்து பண்ணிவிடுங்கன்னு, உங்களுக்கு வர வேண்டியது வந்துரும் அப்படின்னு பேசியிருக்காங்க. எதிர்முனையில் பேசுறவன் கண்டிப்பா இங்க இருக்க ஒரு லோக்கல் ஆளுதான். உங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியுமா? சரி, இன்ஸ்பெக்டர் நிறைய விஷயம் இது மாதிரி பண்ணியிருக்காரு. சின்ன விஷயங்கள் எங்க மூலமா நடக்கும், பெரிய விஷயம். நள்ளிரவு நேரம். சிவாவின் வீட்டு கதவை தட்டிவிட்டு அவன் முன் நின்றான் மணி. என்னாச்சு என்று சிவா கேட்டு முடிப்பதற்குள் ஷூ துரத்துகிறது என்று சொல்லிக்கொண்டு சிவாவை தள்ளிவிட்டு வீட்டிற்குள் சென்றான் மணி. சற்று அதிர்ச்சியுடன் சிவா வெளியே சென்று தெருவின் இருபுறமும் கீழே பார்த்தான். ஆனால் அங்கு எதுவும் இல்லை. பின் வீட்டிற்குள் நுழைந்தான். அங்கு போர்டில் ஒட்டப்பட்டிருந்த தகவல்களை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான் மணி. அதில் கொலை செய்யப்பட்டவர்களின் புகைப்படங்கள், அதை பற்றிய செய்திகள் மற்றும் ஷூவின் படமும் இருந்தது. அதற்கு கீழே மணியின் புகைப்படமும் இருந்தது. அதை பார்த்து மேலும் அதிர்ச்சி அடைந்த மணி சுதாரிப்பதற்குள் சிவா துப்பாக்கியை மணி முன் நீட்டினான். உனக்கும் அந்த போர்டில் உள்ள கொலை செய்யப்பட்ட நபர்களுக்கும் என்ன தொடர்பு? உண்மையை சொல்லிட்டேன்னா உயிராவது மிஞ்சும் என்று ட்ரிகரை அழுத்தினான். சார், இவங்க எல்லாம் இந்த ஏரியாவில் முக்கியமான ஆளுங்க. நான் சில கட்ட பஞ்சாயத்துக்கு செய்கிறதுனால எனக்கு இவங்க கூட பழக்கம் இருந்துச்சு. அதை தவிர இந்த கொலையை பற்றி எதுவும் எனக்கு தெரியாது. சரி, அப்படியே நீ சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் ஏன் சில ரகசிய வார்த்தைகளை அவங்க கிட்ட பேசியிருக்க? அப்புறம் உனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் என்ன லிங்க்? சார், நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியலை. என்ன ஹேண்டப் போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க என்று சொல்லிக்கொண்டு அருகில் உள்ள சோபாவில் அமர்ந்தான். சிவா எதுவும் சொல்லாமல், உன்கிட்ட எப்படி உண்மையை வாங்கணும்னு தெரியும். ஹேண்ட்கப் போடல, நீ முடிஞ்சா தப்பிச்சுக்கோ என்று சொல்லிக்கொண்டு அருகில் உள்ள கட்டிலில் படுத்தான் சிவா. சிறிது நேரம் கடந்தது. சிவாவின் கண்கள் மூடியவாறு இருந்தன. மணி மெல்ல எழுந்து கதவருகே சென்றான். திரும்பி சிவாவை பார்த்தான். சிவா நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தான். கதவை திறந்ததும் நள்ளிரவு நேரம் என்பதால் இருள் சூழ்ந்திருந்தது. அந்த ஷூவின் ஞாபகம் அவன் நினைவிற்கு வர சற்று பயத்துடன் மீண்டும் உள்ளே வந்தான். அவன் பாக்கெட்டில் இருந்த அலைபேசியை எடுத்து ரத்தினவேலுக்கு அழைத்தான். ஓரிரு முறை அழைத்த பின் ரத்தினவேல் அழைப்பை எடுத்தார். மறுமுனையில் ரத்தினவேல், சொல்லு மணி, எங்க இருக்க, என்ன ஆச்சு? அண்ணா, நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நம்ம விஷயத்த பத்தி எதுவும் சொல்லல. போலீஸ்கிட்ட தட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நாம நினைச்ச மாதிரி இல்லை. உங்களை மட்டும் அவங்க கண்டுபிடிக்கல. என் போட்டோ வரையும் அவங்க கிட்ட இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்று மீண்டும் பதட்டத்துடன், நாம நினைச்ச மாதிரி கொலைகாரன் ஒரு மனுஷன் இல்லை, அது வேற ஏதோ ஒண்ணு. என்ன சொல்றவ நீ? ஆமாங்கண்ணே, என்ன ஒரு ஷூ துரத்துச்சு. ஒரு மனுஷன் நடந்து வர்ற மாதிரியே இருந்துச்சு. ஆனா உருவம் இல்லை. என்னடா உளர்ற? தண்ணி எதுவும் அடிச்சிருக்கியா? இல்லைண்ணே, நான் சொல்றத நம்புங்க. இதை சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதுகிட்ட இருந்து தப்பிக்க போய் தான் நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இதுக்கு மேல என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நான் தப்பிச்சா என் மேல தான் சந்தேகம் வரும். கமிஷனர் கிட்ட சொல்லி என்னை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருங்கண்ணே. ரத்தினவேல் அப்படியே திகைத்து போய் நின்றார். மணி அலைபேசியை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு திரும்பினான். சிவா அப்படியே படுத்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். மணி ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் சோபாவில் அமர்ந்தான். மறுநாள் விடிந்தது. சிவாவின் அலைபேசி ஒலித்தது கொண்டிருந்தது. கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்தான் சிவா. அலைபேசி ஒலித்து கொண்டிருக்க எடுத்து ஹலோ என்றான். மறுமுனையில் தடவியல் நிபுணர் குணா
சிவா, நமக்கு கிடைத்த ஷூவோட மார்க்கும் கொலை நடந்த இடத்துல இருக்கிற ஷூவோட மார்க்கும் வேற வேற. தெரியும் குணா, அந்த ஷூ சுதந்திரமா வெளியே சுத்திக்கிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். வேற எதுவும் தகவல் வேணும்னா சொல்கிறேன் என்று அழைப்பை துண்டித்தான். எதிரில் உள்ள சோபாவில் மணி சாய்ந்தபடி தூங்கிக் கொண்டிருந்தான். காவல் நிலையம். காவலர்கள் சில ஃபைல்களை மேசையில் அடுக்கிக் கொண்டிருக்க மணியுடன் உள்ளே நுழைந்தான் சிவா. ஏட்டு கனகு சார் என்று சல்யூட் அடித்துவிட்டு, இவனை எப்படி நீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இவன் வழக்கு சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் எங்க? உங்க டேபிள்ல எடுத்து வச்சு இருக்கே சார். ஓகே குட். இவனை நாற்காலியில் உட்கார வைத்து இவன் 2 கையும் பின்னால கட்டுங்க. 10 நிமிஷத்துல நான் வர்றேன். கனகு மணியை இழுத்து கொண்டு லாக்கப்பிற்கு சென்றார். சார், இப்போ கொஞ்ச நேரத்துல வெளியே போயிடுவான். எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க என்று சொல்லி கொண்டிருக்க சிவா தொலைபேசி பேசிக்கொண்டே வெளியே வந்தான். மறுமுனையில் கமிஷனர். கொலைகாரனை பிடிக்க சொன்னா எதுக்கு யார் யாரையோ பிடிச்சு தேவையில்லாம விசாரிக்கிறீங்க? சார், இவனை தான் முக்கிய துருப்பு. இவனை விசாரிச்சாதான் நமக்கு பல உண்மைகள் தெரியும். நான் சொல்றதை கேட்கறதுக்கு தான் நீ இருக்க. அவனை வெளியே அனுப்பிட்டு உடனே எனக்கு கூப்பிடு. சிவா அழைப்பை துண்டித்து விட்டு கனகுவை பார்த்தான். கனகு எதுவும் சொல்லாமல் லாக்கப்பை திறந்தான். மணி ஏளனமாக சிரித்தபடி வெளியே சென்றான். சிவாவின் அருகில் வந்த கனகு, இங்க எல்லாம் நேர்மையா வேலை செய்ய முடியாது சார். மேலே என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் நடக்கணும். கிடைச்ச ஒரு ஆளையும் அனுப்பிட்டு இந்த கேஸை என்ன செய்ய முடியும்? கனகு, எந்த ஒரு வழக்குகளையும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நாம தான் உருவாக்கணும். இப்ப நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. ரத்தினவேல் இல்லம். மணியின் வருகையை நோக்கி ரத்தினவேல் அவர் வீட்டு கார்டனில் அமர்ந்திருந்தார். மணி வீட்டிற்கு நுழைந்ததும் கார்டனில் அமைந்த ரத்தினவேலை பார்த்து அருகில் சென்று, அண்ணே, உடனே என்னை வெளியே கொண்டு வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நேத்து நடந்தது எல்லாம் கனவு மாதிரி தான் இருக்கு. ஆனால் நான் பார்த்தது அத்தனை நிஜம். போலீஸோ இறந்தவர்களுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள கூட சமாளிச்சிடலாம். ஆனா இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிய எப்படி சமாளிக்கிறது? நீ சொல்ற நீ சொல்றத என்னால இன்னுமே நம்ப முடியல. இதை சாதாரணமாகவும் எடுத்துக்க முடியல. அதனால நம்ம ஊர்ல அமானுஷ்யங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற திரிசூலம்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை வர சொல்லி இருக்கேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே, ஐயா, திரிசூலம் வந்திருக்கிறார் என்று அருகில் அவரது வேலையால் நின்றார். அவரை வர சொல் என்று சொல்ல திரிசூலம் இவர்களை நோக்கி நடந்து வந்தார். 6 அடி உயரம், வெள்ளை ஜிப்பா, கூந்தல் போன்ற முடி அமைப்பு, கழுத்தில் பல வண்ண பாசி மாலை என பார்ப்பதற்கு வித்தியாசமான தோற்றத்தில் இருந்தார். இவர்கள் அருகில் வந்ததும், வாங்க திரிசூலம், உட்காருங்க என்று ரத்தினவேல் சொல்ல அருகில் இருந்த மணி, வணக்கம் சாமி என்றார். சற்று புன்னகைத்தவாறே, நான் சாமியாரோ மந்திரவாதியோ கிடையாது. உங்களை போல சாதாரண மனுஷன்தான். என்னை திரிசூலம்னே கூப்பிடுங்க என்றார். இந்த ஊர்ல நீங்க இருக்கிறதுனால தான் இங்க நடந்த சில கொலைகளை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்று ரத்தினவேல் கூற, ஆமாம், கேள்விப்பட்டேன். தற்கொலையினும் கொலையினும் மாறி மாறி சொன்னாங்க. என்ன உண்மைன்னு தெரியல. அது எல்லாமே திட்டமிட்ட கொலைதான். அந்த கொலைகளை செய்தது சாதாரண மனுஷன மாதிரி தெரியல. மணி குறுக்கிட்டு, ஆமாங்க, நேத்து என்னை யாரோ பின்தொடர்வது போல் இருந்தது. திரும்பி பார்த்தேன், யாரும் இல்ல. கீழ் நோக்கி பார்க்கும்போது ஷூ இருந்தது. பின் அது என்னை துரத்தி கொண்டு வந்தது. 2 ஷூக்கள் யாரோ நடந்து வருவது போல என் பின்னால் வந்து. ரத்தினவேலு குறுக்கிட்டு, எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். திருசூலம் சற்று அதிர்ந்து போய் திகைப்புடன் இருந்தார். இந்த காலத்துல இதெல்லாம் நம்ப முடியுமா என்று ரத்தினவேல் சொல்ல, திருசூலம் இடம் மறுத்து, அவர் சொல்வது உண்மை. அது காளஹஸ்தபம். அப்படியென்றால் என்ன? புரியலையே என்று ரத்தினவேலு மணியும் முழிக்க, அதை பற்றி சொல்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்னை சொல்லுங்கள் என்றார் ரத்தினவேல். அந்த காளஹஸ்தம் எனக்கு வேண்டும். இவ்வளவுதானா? தாராளமா எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் தப்பித்தால் மட்டும் போதும் என்று சொன்னவுடன், ரொம்ப சந்தோஷம். நாளை காலை 9 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க. இதை பத்தி எல்லாத்தையும் சொல்லுறேன் அன்று அங்கிருந்து விடை பெற்றார். காவல் நிலையம். சார், நீங்க சொன்ன மாதிரி மணியை பின்தொடர்ந்து போன சொன்னேன். அவன் ரத்தினவேல் வீட்டுக்குள் போயிருக்கான். ஆனா இன்னும் வெளியில வரல. ரத்தினவேல் ஒரு முக்கிய புள்ளி சார். அவர் எப்படி இவன் கூட ஒண்ணுமே புரியல சார். எல்லாம் இப்பதான் புரியுது. இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு விடை கண்டிப்பா இருக்கும். அப்புறம் அந்த ரேடியோ சிட்டி ஷோவோட ஹெட் நம்பர் கேட்டேன்னு என்ன ஆச்சு? சார், வாங்கிட்டேன் சார். கால் பண்ணட்டுமா? கால் பண்ணுங்க. உடனே ரேடியோ சிட்டி ஹெட் தீபாவிற்கு அழைத்தார் கனகு. ஹலோ, நான் E2 ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? ஒன்றுமில்ல, எங்கள் சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், இருங்க. சிவா அலைபேசியை வாங்கி ஹலோ என்றான். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? அப்படி எதுவும் இல்லை. உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். சொல்லுங்க சார், கண்டிப்பாக பண்ணுறேன். ஒரு முக்கியமான கேஸ், அதான்.
சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? உங்க சேனல் அனுபவங்கள் 1000த்துல ஒரு ஷோ போகுது. அதுல நாளைக்கு நான் சொல்ற தலைப்ப சொல்லுங்க. அவ்வளோதான். இவ்வளோதானா சார்? உண்மைய சொல்லணும்னா, நாளைக்கு என்ன தலைப்புன்னே இப்ப தான் யோசிச்சுட்டு இருந்தோம். சொல்லுங்க என்ன தலைப்பு? அமானுஷ்ய அனுபவம். அப்படி ஒரு தலைப்பு கொடுங்க. அதோட ஷோவோட ரெக்கார்ட் ஆடியோவ எனக்கு அனுப்புங்க. ஓகே சார். ஆனா எதுக்கு இதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு முக்கியமான கேஸ். கண்டிப்பா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த கேஸ் முடிஞ்சதும் ஒரு இன்டர்வியூ கூட உங்க சேனலுக்கு கொடுக்குறேன். சார் இது போதும், நாளைக்கு 2 மணி நேரம் இந்த ஷோ தான் என்று தீபிகா ஆர்வமாக சொல்லி அழைப்பை துண்டித்தாள். சார் இதெல்லாம் எதுக்கு? எனக்கு புரியல. நீங்க பண்ற எதுவும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா நாம தான் உருவாக்கணும். ஒரு சின்ன முயற்சி தான். எல்லா வழியிலயும் தேடணும். எதையும் சாதாரணமா விடக்கூடாது. எப்போ ரத்தினவேல் வீட்டுக்கு யார் போனாலும், யார் வெளியே வந்தாலும் உடனே தகவல் கொடுங்க. இது ரொம்ப முக்கியமான கட்டம். எதையும் விடக்கூடாது என்று சொல்லி வெளியே சென்றான் சிவா. மாலை வேளை. சூரிய கதிர்கள் முழுவதும் பூமியை விட்டு விலகியிருந்தாலும் இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட சூழல் நிலவியது. சிவா காவல் நிலையத்தில் குழப்பமான மர்ம வழக்கை பற்றி கண்களை மூடி யோசித்துக் கொண்டிருந்தான். ரத்தினவேல் வீட்டிற்கு வெளியில் காவலர்கள் மாறுவேடத்தில் நோட்டமிட்டபடி இருந்தனர். ரத்தினவேல் இல்லம். அன்னை என்ன நடக்குதுன்னு ஒரு இளவும் புரியல. என்ன துரத்திட்டு வந்த ஷூ இன்னும் என்ன கண்ணுக்குள்ளேயே இருக்கு. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா அடுத்த டார்கெட் நான் தான்னு நினைக்கிறேன் என்றான் மணி. ரத்தினவேல் புருவத்தை உயர்த்தி கொண்டு, டே மணி, நீ எல்லாம் ரவுடின்னு வெளியே சொல்லிடாதடா. 16 கொலை பண்ணிட்டு இதுக்கு போய் இப்படி பயப்படுற. நீங்க அதை நேர்ல பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் பயப்படுறேன்னு. மனுஷங்க கூட சண்டை போடலாம், அது மனுஷன் இல்லைன்னு நம்புங்க என்றான் மணி. சரி சரி பயப்படாத. அதுக்கு தான் திருசூலத்தை கூப்பிட்டேன். நாளைக்கு அவர் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவாரு என்ற நம்பிக்கையுடன் மணியின் தோளை தட்டி கூறினார் ரத்தினவேல். பின் இருவரும் வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் மது அருந்த ஆரம்பித்தனர். இரவு சூழ்ந்தது. மணி மது அருந்து கொண்டே, அண்ணே நம்ம பிசினஸை கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்க சொன்னீங்க. நானும் மற்ற பார்ட்டி கிட்ட எல்லாம் அதையே சொல்லிட்டேன். பணம் முன்னாடியே கொடுத்தவன்லாம் இப்போ ஏதோ பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி கேட்குறானுங்க. இது இப்படியே போச்சுன்னா நம்ம நிரந்தரமா பிசினஸை நிறுத்துற மாதிரி ஆயிடும் போல. நம்ம பக்காதடி பிரச்சனையா? எல்லாம் பயந்துட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நம்மளே நிறுத்துற வரைக்கும் இந்த பிசினஸ்க்கு முடிவே இல்ல. அத பத்தியெல்லாம் கவலைப்படாத. யார் கேட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டார்ட் பண்ணிருவோம்னு சொல்லு. அதையும் மீறி பணம் கேட்கறவங்கிட்ட பணத்தை கொடுத்துரு. அந்த ஷூ யாருன்னு தெரியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம். எல்லாம் முடிஞ்சதும் லைட்டா தேடி வர ஈசல் மாறி நம்ம கிட்ட தான் வருவானுங்க. அப்போ டபுள் சார்ஜ் போட்டுடலாம் என சிரித்து கொண்டே கூறினார் ரத்தினவேல். தலையை ஆடியபடி மணி சிரிக்க இருவரும் சிரித்துக்கொண்டே குடித்தனர். காவல் நிலையம். சார் இந்த கொலையெல்லாம் பண்ணுனது பேய் பிசாசு இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப யார் இதை பண்ணியிருப்பா? ஷூ மட்டும் எப்படி பண்ணியிருக்கோம் என சிவா முன் நின்று குழப்பமாக கேட்டார் ஏட்டுக்கணக்கு. சார் ஒருவேளை ரோபோட்டிக் ஷூவா இருக்குமோ? அதை வச்சு யாராவது இப்படி கொலை பண்றாங்களோ என கேட்டார் இன்னொரு காவலர். ஹஹா நல்லா யோசிக்கிறீங்க. ஆனா அது ரோபோட்டிக் ஷூ இல்லை என்றான் சிவா. ஆமா சார், நமக்கு கிடைச்ச ஷூல பிளட் மனுஷனோட சாம்பிள் இருக்கு. கண்டிப்பா ரோபோட்டெல்லாம் இல்லை என்றார் கனகு. இல்ல கனகு, கொலை பண்ண வந்த ஷூ நமக்கு கிடைச்ச ஷூ ரெண்டும் ஒண்ணு இல்ல என்றான் சிவா. என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னா அது ரோபோட்டா இருக்க கூட இருக்கலாமே என குழப்பமா கேட்டார் கனகு. சேச்சா அது ரோபோட் இல்ல, வெறும் ஷூ தான். நமக்கு கிடைச்ச ஷூவும் கொலை பண்ற ஷூவும் ஒன்றும் இல்லை. ஆனா அதை ரெண்டையும் யூஸ் பண்ணது ஒரே ஆள் தான் என சிவா நாற்காலியிலிருந்து எழுந்தபடி நின்றபடி கூறினான். 2 காவலர்களும் குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க சிவா முன்னால் வந்து நின்று தீர்க்கமாக பார்த்து, என்ன புரியலையா? 2 ஷூவையும் யூஸ் பண்ணது ஒரே ஆள் தான். ஏன்னா கொலை நடந்த இடத்துல அந்த ஷூவை அங்கிருந்து நாய் துரத்திட்டு போயிருக்கு. அந்த ஷூவை கடிச்சிருக்கு. ஆனா அந்த ஷூ தப்பிச்சிருச்சு. இது அந்த தெருவுல இருந்த சிசிடிவில இருக்கு. மறுநாள் காலையில அதே மாதிரி வேற ஷூ போட்டுட்டு அதே ஆள் வந்திருக்கான். அப்போ அந்த நாய் மறுபடியும் அவனை ஸ்மெல் பண்ணி கடிச்சிருக்கு. அந்த ஷூ தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல நம்ம கவனமா பார்க்க வேண்டியது ஒண்ணு, ஃபர்ஸ்ட் டைம் நாய் அந்த ஷூவை கடிக்கும் போது நமக்கு சிசிடிவி ரெக்கார்ட் கிடைச்சிருக்கு. செகண்ட் டைம் நமக்கு கிடைச்ச ஷூவை கடிச்ச சிசிடிவி ரெக்கார்ட் இல்ல. ஏன்னா அங்க சிசிடிவியே இல்ல. இது அந்த கில்லரோட குட் டைம், நம்ம பேட் டைம் என சிவா சொல்லி கொண்டிருக்க, சார் எப்படி 2 வேற வேற ஷூன்னு சொல்றீங்க புரியலையே என கனகு இடைமறித்து கேட்டார். இங்க பாருங்க, இது கொலை நடந்த டைம்ல கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ். இந்த ஷூக்கும் நமக்கு கிடைச்ச ஷூவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நமக்கு கிடைச்ச ஷூ மேல யூ ஷேப் இருக்கும். ஆனா சிசிடிவில இருக்கிற ஷூக்கு வி ஷேப் இருக்கு.
நல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும் என சிசிடிவியில் எடுத்த புகைப்படத்தை காட்டினான். கனகு ஆம் என்பது போல் அமைதியாக தலையசைத்தார். இரவு 9 மணி. ரேடியோ ஸ்டேஷன். ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்க ஆர்ஜே தீபிகா. எல்லாரும் ஒர்க் முடிச்சுட்டு என் ஷோவை கேட்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தூக்கத்தில் இளையராஜா பக்கத்தில் இருந்து டியூன் போடுற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மலரும் நினைவுகள் இருக்கும். அதை தான் அனுபவங்கள் 1000 ஷோவில் டெய்லியும் சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஷோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோவோட டைட்டில் அமானுஷ்ய அனுபவம். பேய் கதையோ நாய் கதையோ நீங்கள் நிஜமாக பார்த்து பயந்த ஒரு அமானுஷ்ய கதையை அதே ஃபீலோட இங்கே சொல்லுங்க. கேட்குறதுக்கு நான் ரெடி. சொல்ல நீங்கள் ரெடியா? அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ரேடியோ சிட்டி 98.5. தீபிகா புத்துணர்வுடன் ஷோவை தொடங்கினாள். ராரா சரசுக்கு ராரா பாடல் ஒலித்து முடிந்தது. ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் இந்த பாட்டு கேட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பேச போகிறது யாரு? ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம், என் பேரு கவிதா. உங்கள் ஷோ என்னோட ஃபேவரட். ரொம்ப நாளாக ட்ரை பண்ண, இன்னைக்கு தான் லைன் கிடச்சிருக்கு. இன்னைக்குன்னு பார்த்தா அமானுஷ்யம் பேய் பிசாசுன்னு டைட்டில் சொல்கிறீங்க. வழக்கம் போல் முதல் காதல் முதல் பரிசுன்னு ஜாலியாக ஒரு தலைப்பு கொடுங்க. அதுதான் நான் பேச ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். டெய்லியும் அதே மாதிரி டைட்டில் வச்சு போர் அடிச்சிருச்சு. ஏதாச்சும் அமானுஷ்ய அனுபவம் இருந்தால் சொல்லுங்க கவிதா. ஆர்ஜே தீபிகா விடாமல் கொஞ்சம் குரலில் கேட்டாள். அப்படி எதுவும் இல்லை, எனக்கு பேய் பிசாசு மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க கவிதா? சரி, அப்போ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க முதல் காதல் பத்தி சொல்லுங்க. தீபிகா சடைந்து கொண்டு கேட்டாள். மறுநாள் காலை ரத்தினவேல் வீடு. சார் சார் எந்திரிங்க, திருசூலம் ஐயா வந்திருக்காரு. உதவியாளர் ரத்தினவேல் அருகில் நின்று எழுப்பினார். இரவு முழுவதும் குடித்துவிட்டு ரத்தினவேல் அசதியில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். சார் சார் என்று சத்தம் இழுத்து கொண்டே ரத்தினவேல் நெஞ்சில் கை வைத்து குலுக்கினார் உதவியாளர். என்னைய காலங்காத்தால சார் சார்ன்ட்டு என்ன ஆச்சு மணி? செத்துட்டான். அதனால என சொல்லிக்கொண்டே கண்ணை கசைக்கியபடி எழுந்தார் ரத்தினவேல். கீழே படுத்திருந்த மணி எச்சிலை விழுங்கி கொண்டு வேகமாக எழுந்து, ஆனால் நான் உயிரோட தான் இருக்கேன், இப்படி காலையிலேயே பேசி எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிடாதீங்கன்னு பாவமா கூறினான் மணி. மணி, நீ உயிரோட இருக்கியா? அப்போ நடந்ததெல்லாம் கனவா? நல்ல வேளை ரத்தினவை தலையில் அடித்து கொண்டார் சொன்னார். எனது கனவு வேற வந்துருச்சா? பகல் கனவு பழிக்கும் சொல்லுவாங்களே, இப்ப என்ன பண்றது என படபடப்பாக கேட்டான் மணி. அட விடு மணி, கனவு தானே, எல்லாம் திருசூலம் பார்த்துக்குவாரு என சிரித்து கொண்டு கூறினார் ரத்தினவேல். சார், வெளியே திருசூலம் ஐயா வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. உதவியாளர் இடமருந்து கூறினார். அப்படியா? அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடு, ஒரு 5 நிமிஷத்துல நான் வந்துடுவேன் சொல்லு என சொல்லிக்கொண்டு ரத்தினவேல் பெட்டிலிருந்து வேகமாக எழுந்தார். சில நிமிடங்களுக்கு பின் ரத்தினவேல் மணி இருவரும் ஒன்றாக சேர்ந்து திருசூலம் முன் வந்து நின்றனர். சாரி திருசூலம், உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன், வாங்க இப்போ உள்ள போய் பேசலாம் என ரத்தினவேல் சொல்ல திருசூலமும் தலையசைத்து எழுந்தார். ரத்தினவேல் முன்னால் செல்ல திருசூலம் மணி இருவரும் பின்னால் சென்றனர். ரத்தினவேலின் பிரத்யோக அறைக்குள் இருவரும் செல்ல அவர் பின்னால் நுழைந்தனர். மூவரும் சோஃபாவில் அமர்ந்தனர். சாமி, அந்த காமகஸ்பம் என்பது என்ன? புரியுற மாதிரி சொல்லுங்க, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, மணி மடப்படப்புடன் கேட்டான். ஆஹாஹா, அது காமகஸ்பம் இல்ல, காலகஸ்பகம், காலத்தை கடந்த சக்தி எது என சிரித்து கொண்டே திருசூலம் சொல்ல மணிமுகத்தில் பயத்தில் படபடுத்தது. வியர்வை வெள்ள வலிய தொடங்கியது. அதே போல் ரத்தினவேல் முகமும் இருண்டது போல் ஆனது. திருசூலம், என்ன சக்தி காலம்னு என்னென்னமோ சொல்றீங்க, நீங்க சொல்றத பார்த்தா அது சாதாரண மனுஷன் இல்லை போல என பதறிக்கொண்டு கேட்டார் ரத்தினவேல். பயப்படாதீங்க, காலகஸ்பம் உண்மையாவே ஒரு மாய விளையாட்டு தான். அதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இது எங்க முன்னோர்கள் சொல்லி தாழ்ந்த நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. மணி சொன்னதும் அது காலகஸ்பம்னு எனக்கு உடனே தெரிஞ்சிருச்சு. அதை தவிர வேற எந்த அமானுஷ்யமும் இந்த மாதிரி ஷூ மட்டும் துரத்துற விளையாட்டு காட்ட முடியாது. இது பேய் பிசாசு இல்ல, பெரிய சக்தியும் இல்ல, உடம்ப கண்ணுல இருந்து மறைக்கிற ஒரு மாய விளையாட்டு. கர்ச்சிக்கும் குரலில் திருசூலம் சொல்ல ரத்தினவேல் மணி இருவரும் கண்களும் இருந்தன. அதே நேரம் காவல் நிலையம். சார், ரேடியோ சிட்டியில் இருந்து தீபிகா கால் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நேற்று ஷோவோட ரெக்கார்டிங்கை மெயில் பண்ணிட்டதா சொன்னாங்க. உங்களுக்கு கால் ரீச் ஆகலைன்னு சொன்னாங்க என காவலர் சொல்லி கொண்டிருக்க சிவா எதுவும் சொல்லாமல் அமைதியாக தலையசைத்து கொண்டு தீபிகா அனுப்பிய ரெக்கார்டிங் பதிவை கேட்க தொடங்கினான். ஒவ்வொரு காலர் பேசுவதையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் சிவா.
நேரம் கடந்து கொண்டே இருந்தது. அப்போது திடீரென சிவா முகம் மாறி மேஜையில் சாய்ந்திருந்த முதுகை நேர் செய்து உன்னிப்பாக கேட்கத் தொடங்கினான். ஆடியோ பதிவு ஓடத் தொடங்கியது. ஹலோ, நான் உங்க பெரிய ஃபேன். என் பேரு தர்ஷினி. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் பெரிய ஹாய். சிவா கேட்டதை திரும்பவும் கேட்டுக்கொண்டிருந்தான். பின் சிவா கவனமாக கேட்டுக்கொண்டிருக்க ஆடியோ பதிவில், லாஸ்ட் வீக் நான் செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட திரும்பி வந்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வழியில் அவங்க தனியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக என் ஸ்கூட்டியில் எங்கள் வீட்டு பக்கத்து தெருவில் வரும்போது ஒரு ஷூ மட்டும் அப்படியே நடந்து போச்சு. என் ஸ்கூட்டி லைட் வெளிச்சத்தில் தெளிவாக பார்த்தேன். அப்புறம் பயத்தில் வண்டியை திருப்பிட்டு வேகமாக வேறு வழியில் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் போய் எங்கள் அம்மா கிட்ட பயத்தில் நடுங்கிட்டு இதை சொன்னா, அட போடி, ஆடி மாசத்துல காற்றுல ஷூ பறந்துருக்கும், அதை பார்த்துட்டு வந்து இப்படி பயப்படுறியே, போய் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அசால்ட்டா. நோஸ் கட் பண்ணிட்டாங்க. தீபிகா: ஹோ, காத்துல ஷூ பறந்துருக்கா? இவ்வளோ பெரிய ஸ்டோரியா? அப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் தான் யோசிச்சு, ஷூ எப்படி சப்போர்ட் இல்லாமல் தனியாக நடக்கும், ஏதோ நைட்டில் பார்த்து பயந்துட்டேன்னு நினச்சி அசிங்கப்பட்டது அம்மாவோடையே இருக்கட்டும்னு படுத்து தூங்கிட்டேன். இப்போ உங்ககிட்ட வேற வழி இல்லாமல் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு நடந்த அமானுஷ்ய அனுபவம் இதுதாங்க. சிவா வேகமாக எழுந்து, கணக்கு வாங்க ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, ரேடியோ சிட்டி ஆஃபீஸ் போகணும் சீக்கிரம் என பரபரப்பாக சொல்ல, கனகு குழப்பமாக பார்த்தபடி சிவா பின்னால் சென்றான். அதே நேரம் ஒரு பாழடைந்த வீட்டில் கண்களில் பழிவாங்கும் உணர்ச்சி ஆர்ப்பரிக்க அந்த ஷூவை துடைத்து கொண்டிருந்த 50 வயது ஆள் கண்ணுக்குள் இருக்கும் கண்ணீர் வெளிவராமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மெல்ல எழுந்து நின்று, ஒருத்தனையும் விடமாட்டேன் எனும் கர்ச்சிக்கும் குரலில் கத்த அந்த வீடே அதிர்ந்தது. ரத்தினவேல் இல்லத்தில் திரிசூலம் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருக்க, ரத்தினவேலும் மணியும் அமைதியாக அவரை உற்று நோக்கி கொண்டிருந்தனர். சில நிமிடங்கள் கடந்து பின் திரிசூலம் மெல்ல கண்களை திறந்து 2 கைகளையும் குவித்து ஏதோ சில மந்திரங்களை முணுமுணுத்தார். பின் பையிலிருந்து வெள்ளை நிற பொடியை எடுத்து ஒரு சக்கரம் வரைந்தார். ரத்தினவேல், எனக்கு ஒரு அகல் விளக்கு வேணும் என திரிசூலம் சொல்ல, ரத்தினவேல் தலையசைத்து வேகமாக சென்று அகல் விளக்கை கொண்டு வந்து கொடுத்தார். திரிசூலம் அந்த அகல் விளக்கை வாங்கி சக்கரத்தின் நடுவில் வைத்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பற்ற வைத்தார். அகல் விளக்கு சுடர்விட்டு எரிய தொடங்கியது. பின் கையை வேகமாக அசைத்து அந்த விளக்கை அணைத்தார் திரிசூலம். விளக்கில் தீ அணைந்ததும் அதிலிருந்து புகை வர தொடங்கியது. அந்த புகையில் ஒரு உருவம் தெரிந்தது. அந்த உருவத்தை பார்த்ததும் திரிசூலம் கையெடுத்து கும்பிட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த ரத்னவேல் மற்றும் மணி இருவருக்கும் ஆச்சரியமாக கண்களை விரித்தனர். இருவரின் ஆச்சரியமான பார்வையை புறக்கணித்துவிட்டு திரிசூலம் மெல்ல குரலை உயர்த்தி பேசத் தொடங்கினார். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த விளக்குல வந்தது வேற யாரும் இல்லை, எங்க அப்பா தான். அந்த காளகஸ்பத்தை பத்தி அவர் தான் என்கிட்ட சொன்னாரு. இப்ப நம்ம ஒரே இலக்கு அந்த காளகஸ்பம் தான். அதை தேடி போறதுக்கு முன்னாடி காளகஸ்பம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம் என சொல்லி கொண்டு இருவரையும் பார்த்து மெல்ல சிரித்தார் திரிசூலம். ஆமா சாமி, அதை பத்தி முதல்ல சொல்லுங்க, இல்லைன்னா என் தலையே வெடிச்சிரும் என தலையை சொரிந்து கொண்டே கேட்டான் மணி. திருசுலம் முன்னால் இருந்த இருவரையும் தீர்க்கமாக பார்த்து பேசத் தொடங்கினார். 700 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்ப இருக்கிற இதே இடத்துல ஒரு பெரிய குதிரை மாடம் இருந்துச்சு. இங்க இருந்துதான் போருக்கு குதிரைகள் தயார்படுத்துவாங்க என சொல்ல, திருசுலம் சொல்ல, ரத்தினவேல் மணி இருவரும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தன. 700 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜபுத்திரன் என்ற அரசன் சொர்க்கபுரி நகரத்தை ஆண்டு வந்தான். ராஜபுத்திரன் ஒரு குறுநில மன்னன் என்றாலும் அவனிடம் குதிரைப்படை இருந்தது. அதற்கு காரணம் இந்த பகுதியில் அதிக அளவு இருந்த குதிரைகள் தான். குதிரைகள் சொர்க்கபுரி ராஜ்யத்தில் நிரம்பி வழிந்தது. இது குதிரை நகரம் என்றும் பலரால் குறிப்பிடப்பட்டது. ஏற்றுமதிக்கும் போக்குவரத்திற்கும் பயன்பட்ட குதிரைகள் எதிரி அரசர்களின் படையெடுப்பில் போருக்கும் பயன்பட ஆரம்பித்தது. அதிலும் ராஜபுத்திரன் ஆட்சியில் இந்த குதிரை வளர்ப்பு அடுத்த கட்டத்தை எட்டியது. குதிரை வணிகத்தின் பயன்பாட்டை உணர்ந்த பல அரசுகள் ராஜபுத்திரனும் பகையை தவிர்த்து நட்பை வளர்த்து கொண்டனர். ராஜபுத்திரன் எதிரி இல்லாத மன்னனாக வலம் வந்து கொண்டிருந்தான். ஆனால் சொர்க்கபுரி சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நாள் வந்தது. அதிகாலை சூரியன் அஸ்தமிக்கும் போது பல அழுக்குரல்கள் சொர்க்கபுரி முழுக்க ஒலிக்க தொடங்கியது. எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் வந்த எதிரி நாட்டு அரசனின் படையெடுப்பு சொர்க்கபுரியை நிலைக்குலைய வைத்தது. இந்த படையெடுப்பை சற்றும் எதிர்பார்க்காத ராஜபுத்திரன் செய்வதறியாமல் குழம்பினான். என்ன செய்வது என்று ராஜபுத்திரன் யோசித்து முடிப்பதற்குள் எதிரி நாட்டு அரசனின் பெரும்படை சொர்க்கபுரியை சூறையாடியது. இந்த நேரத்தில் வீரத்தை விட சாமர்த்தியம்தான் முக்கியம் என்று உணர்ந்த ராஜபுத்திரன் அங்கிருந்து தப்பிச் சென்றான். சொர்க்கபுரி முழுக்க எதிர்நாட்டு அரசன் வசம் போனது. காட்டில் தஞ்சம் அடைந்த ராஜபுத்திரன் பல மாதங்கள் தனிமையில் கழித்தான்.
பல வியூகம் வகுத்தும் எதுவும் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. அப்போதுதான் மந்திர தந்திரங்கள் கை தேர்ந்த விஜயகேசவரை ராஜபுத்திரன் காட்டில் சந்தித்தான். ராஜபுத்திரன் எதுவும் சொல்லாமலே அவன் நிலையை அறிந்த விஜயகேசவர் அவனுக்கு உதவி முன்வந்தார். பல நாட்கள் யாகம் நடத்தி மாந்திரிக மந்திரங்களால் ஒரு காலனியை உருவாக்கி அதை ராஜபுத்திரனும் கொடுத்து போட சொன்னார். ராஜபுத்திரன் ஒருவித குழப்பத்துடன் அந்த காலனியை வாங்கி போட்டுவிட்டு ஒன்றும் புரியாமல் பார்த்தான். விஜயகேசவர் சிரித்துக்கொண்டு அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை காட்டி ராஜபுத்திரன் முகத்தை பார்க்க சொன்னார். ராஜபுத்திரனும் அதே குழப்பத்துடன் நதியில் சென்று முகம் பார்த்தான். நதி கண்ணாடி போல ஓடிக்கொண்டிருந்தது. ராஜபுத்திரன் ஏதோ யோசிப்பதற்குள் நதி விஜயசேகரன் முகம் தெரிந்தது. பின்னால் திரும்பி பார்த்தான். விஜயகேசவன் நின்று கொண்டிருந்தார். மீண்டும் முன்னால் நதியை பார்க்க விஜயகேசவன் மட்டுமே தெரிந்தார். ராஜபுத்திரன் ஆச்சரியமாக பார்த்து அந்த காலனியை கழட்டிவிட்டு நின்று பார்க்க அவன் முகம் தெளிவாக தெரிந்தது. மீண்டும் காலனியை போட்டதும் எதுவும் தெரியவில்லை. அப்போது விஜயகேசவர் மெல்ல புன்னகைத்தார். இந்த காலனி உன் உருவத்தை உள்வாங்கும் சக்தி உடையது. இதை வைத்து உன் ராஜ்யத்தை காப்பாத்திக்கோ என்றார். ராஜபுத்திரன் உலகத்தையே வென்றதை போல் சந்தோஷமாக விஜயகேசவரின் காலில் விழுந்து நன்றி சொல்லி அங்கிருந்து கிளம்பினான். அப்போது விஜயகேசர் ஒரு விஷயத்தை ராஜபுத்திரனுக்கு நினைவூட்டினார். இந்த காலனி உன்னை மறைய வைக்கும், ஆனால் அது அனைவரின் கண்ணுக்கும் தெரியும் என்று சொல்ல ராஜபுத்திரன் முகம் சுருங்கியது. நெருப்பில் எதை போட்டாலும் எரிந்து நெருப்பு மட்டும் தெரிவது போல இந்த காலனி எதையும் உள்வாங்கி காலனி மட்டுமே வெளியே தெரியும் என்று விஜயகேசவர் விவரித்தார். ராஜபுத்திரன் இதை எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் தன் புத்தி கூர்மையால் எதிர்ப்படைகளை வெல்லலாம் என நினைத்து நம்பிக்கையாக சென்றான். மறையும் வித்தையால் ராஜபுத்திரன் சமயம் பார்த்து எதிர நாட்டு மன்னனை கொன்றான். மன்னர் இல்லாத படை தோல்வியால் அங்கிருந்து திரும்பும்போது ராஜபுத்திரன் அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு விட்டான். என்னை மன்னராக ஏற்று என் ராஜ்யத்தில் இணைய விரும்பினால் சொர்க்கபுரி உங்களை வரவேற்கும் என்று சொல்ல மன்னரை இழந்த பல வீரர்கள் தங்களின் மன்னனாக ராஜபுத்திரனை ஏற்றுக்கொண்டார்கள். ராஜபுத்திரனின் படை பெருகியது. எதிரிகளின் படை பலத்தாலும் மறையும் காலனியின் உதவியாலும் தோற்கடித்தான். ராஜபுத்திரன் அந்த காலனிய ரகசியத்தை யாரிடமும் சொல்லவில்லை. மனைவி மகனுக்கு கூட இந்த உண்மை தெரியாமல் பார்த்து கொண்டான். பின் பல ஆண்டுகளுக்கு பின் வயது முதிர்ந்து ராஜபுத்திரன் இறந்து போனான். மறையும் சக்தியுமால் தோல்வியை சந்திக்காத ராஜபுத்திரன் இறுதியாக மரணம் என்றது. திருசுலம் மொத்த கதையும் சொல்லிவிட்டு மெல்ல தண்ணீர் குடித்தார். ரத்தினவேல் மணி இருவரும் கண்ணிமைக்காமல் திருசுலத்தை பார்த்து கொண்டனர். திருசுலம் மீண்டும் தொடர்ந்தார். ராஜபுத்திரனுக்கு அந்த சக்தி வாய்ந்த செருப்பை கொடுத்த விஜயகேசவர் தான் என்னோட முன்னோர். ராஜபுத்திரன் இறந்ததும் எங்க முன்னோர்கள் தான் அந்த செருப்பை பத்திரமாக பாதுகாத்து வந்தாங்க. எங்க தாத்தா 1920 அந்த செருப்போட பழமை மாறாம அதை ஒரு கருப்பு பூட்ஸ்குள்ள பொருத்தி பயன்படுத்துதுன்னு என் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. எங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பூட்ஸை காணாம போயிடுச்சு. அந்த பூட்ஸை எங்க அப்பா 20 வருஷம் முன்னாடி போட்டோல காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்பதான் இதை பாக்குறேன் என திருசுலம் சொல்ல ரத்தினவேல் வியப்பாக பார்த்தார். சாமி, நீங்க சொல்றத நம்பவே முடியல. இந்த காலத்துல இப்படியெல்லாம் நடக்குமா என குழப்பமாக கேட்டான் மணி. அப்படி நடந்ததால தான் என் முன்னாடி இப்படி 2 பேரும் உயிருக்கு பயந்து உக்காந்துருக்கீங்க என்று சிரித்து கொண்டு கூறினார் திரிசூலம். உடனே என சிறப்பு சத்தம் வர மணி அருகில் உள்ள ரத்தினவேலை பார்த்தான். ரத்தினவேல் வாய் விட்டு சிரித்தார். என்னன்னே, நீங்க எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க என தலையை சொரிந்து கொண்டே கேட்டான் மணி. இல்லடா, நான் ஏதோ பேய் பிசாசுன்னு பயந்தே போயிட்டேன். இவ்வளோதான் விஷயமா? அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. இந்த உண்மை தெரியாத வரைக்கும் தான் அவனுக்கு பலம். இப்ப தெரிஞ்சிருச்சுல, நம்ம யாருன்னு அவனுக்கு தெரிய வைப்போம் என ரத்தினவேல் திமிராக கூறினான். அவன் சாதாரண மனுஷன்தான், ஆனா அவன்கிட்ட அசாதாரண சக்தி இருக்கு. அதை நீங்க மறந்துட வேணாம் என்றார் திருசூலம். திருசூலம், அந்த ஷூ என் கண்ணில் பட்டுச்சுன்னா வை, அன்னைக்கு தான் அவனுக்கு கடைசி நாள். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உன் முன்னோர் பண்ணின ஒரே நல்ல விஷயம் என்னன்னா முழுசா மறையிற மாதிரி எதையும் கண்டுபிடிச்சு தொலைல. அது வரைக்கும் சந்தோஷம். இனி நாங்க இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க என ரத்தினவேல் சொல்ல திருசூலம் முகம் இருண்டல் போல் ஆனது. காரியம் முடிந்ததும் கை கழுவும் பழக்கம் ரத்தினவேலுக்கு கைவந்த கலை என திருசூலம் முன்பே அறியவில்லை. ரொம்ப நல்லா இருக்கு ரத்தினவேல், இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் என்னை தேடி வருவீங்க. அப்போ நான் பேசுகிறேன் என கோபமாக சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினார் திருசூலம். மணி ரத்தினவேல் பேசியதை கேட்டு திருவென முழித்து கொண்டிருந்தான். என்ன மணி அப்படி முழிக்கிற? நான் பேசுனது சரிதானே? இனி திருசூலம் நமக்கு யூஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த ஷூவை அவங்கிட்ட கொடுக்கணும், வேற டீல் பேசுகிறான். மறுபடியும் அவங்கிட்ட ஷூவை பிடிச்சு கொடுத்து அதை வேற எவனாவது போட்டுக்கிட்டு வந்து நிற்பான். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அந்த ஷூக்காரனை கொன்னுட்டு அந்த ஷூவை நானே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மறைய வைக்கிற ஷூ என்ன சாதாரண விஷயமா? ரிசர்வ் பேங்க்கு போகலாம், ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு போகலாம், யார் என்ன கேட்க முடியாது என சொல்லிக்கொண்டே மேலே பார்த்து சத்தமாக சிரித்தான் ரத்தினவேல்.
ரேடியோ சிட்டி ஆஃபீஸ். சிவா மற்றும் கனகு இருவரும் ரேடியோ சிட்டி அலுவலகத்திற்கு நுழைந்தனர். சார், என்ன விஷயம்? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே என்றார் ரேடியோ சிட்டி ஹெட். இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், அதான் நேர்ல வந்திருக்கேன். ஆர்ஜே தீபிகாவை கொஞ்சம் வர சொல்ல முடியுமா என கேட்டான் சிவா. ஷுவர் சார் என சொல்லிக்கொண்டே உள்ளே ரேடியோ சிட்டி ஹெட் சென்றதும் சில நொடியில் தீபிகா வேகமாக வந்து நின்றாள். ஹாய் சார், நீங்க என தீபிகா இழுக்க, நான் சிவா, உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேனே என சிவா சொன்னதும், யா நீங்க தானா அது? சொல்லுங்க சார், நீங்க சொன்ன டாபிக் நல்லா போச்சு. இன்னும் 4 டேஸுக்கு இந்த டாபிக் வச்சே ஷோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் த டாபிக் சார். அதெல்லாம் இருக்கட்டும், அதில் பேசின ஒரு காலர் நம்பர் எனக்கு வேணும் என சொல்லி சில விவரங்களை சொல்ல ஆர்ஜே தீபிகா ஃபோன் நம்பரை கொடுக்க அங்கிருந்து சிவாவும் கனகும் கிளம்பினார்கள். ஜீப்பில் ஏறியதும் கனகு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க என்றான் சிவா. கனகு வேகமாக அந்த எண்ணிற்கு ஃபோன் செய்தார். சார், அந்த பொண்ணு பேரு என ஃபோனை காதில் வைத்தபடி கேட்டார். ஐ திங்க் தர்ஷினி என்றான் சிவா. ஹலோ தர்ஷினி, சொல்லுங்க, யாரு என எதிர்முனையிலிருந்து மெல்லிய குரல் வந்தது. நான் போலீஸ் பேசுகிறேம்மா. இப்போ நீ எங்கே இருக்க? போலீஸா என அதிர்ச்சியாக கேட்டாள் தர்ஷினி. ஆமாம், போலீஸ் தான், பயப்பட வேணாம். ஒரு சின்ன என்கொயரி தான். உன்னை நேரில் பார்க்கணும். எங்கே இருக்க என கேட்டார் கனகு. சார், என்ன என்கொயரி? நான் எதுவுமே பண்ணலையே என குழப்பமாக தர்ஷினி கேட்டதும், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீ எங்கே இருக்க என கடுப்பாக கேட்டார் கனகு. சார், காலேஜில் இருந்து இப்போ தான் வெளியில் வரேன். அது சரி, எங்கே இருக்கேன்னு சொல்லு நான் என கடுப்புடன் கேட்டார். பீளமேடு பஸ் ஸ்டாப்பில் என தர்ஷினி சொன்னதும் சில நிமிடத்தில் ஜீப் அங்கு சென்றது. போலீஸ் ஜீப் அங்கே சென்றதும் தர்ஷினி தயங்கியபடியும் ஜீப் அருகில் வந்து நின்று, சார், நீங்கள் தான் ஃபோனில் என தயங்கி கொண்டே கேட்க, எஸ், லாஸ்ட் டே ரேடியோ சிட்டியில் அமானுஷ்ய அனுபவம் பற்றி பேசினியே, அந்த டீட்டெயில்ஸை கொஞ்சம் எனக்கு கேஸுக்கு தேவை என சொல்லி கேட்க, சார், அது ஏதோ பயத்தில் பேசிட்டேன். நான் சரியாக பார்க்காம சொல்லிட்டேன். ஷூ பறந்து விழுந்தது, நடக்கிற மாதிரி தெரிஞ்சது, அவ்வளோதான் என்றாள் தர்ஷினி. அது இப்போ பிரச்சனை இல்லை. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்கே அந்த ஷூவை பார்த்தேன்? எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெரு, கணபதி நகர் சார். எந்த நாள்னு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீக் மண்டே சார். டைம் நான் படம் முடிஞ்சு வரும்போது பார்த்தேன். எப்படியும் ஒரு 12 மணி இருக்கும் சார். வேற ஏதாவது அங்கே நடந்த ஞாபகம் இருக்கா? இல்லை சார், அந்த ஷூ நகர்ந்ததை பார்த்தோம், நான் அங்கேருந்து திரும்பி பார்க்காம பயந்து வந்துட்டேன் என்றபடி சிவா யோசித்து கொண்டு, ஓகே தேங்க்ஸ் தர்ஷினி, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் கால் பண்ணுறேன், பாய் என சிவா சொல்ல, சார், அது உண்மையா என்ன? என் வீடு அந்த பக்கம்தான் இருக்குது. நீங்கள் கேட்கறத வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என தயங்கி கொண்டே கூறினாள் தர்ஷினி. பயப்படாத, இனி அந்த ஷூ உன் கண்ணில் பட்டா எனக்கு கால் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் என சிவா சொல்ல தர்ஷினி குழப்பமாக தலையசைத்தாள். ஜீப் அங்கிருந்து கிளம்பியதும், சார், அடுத்த எங்கே போகிறது என கனகு கேட்டார். அதான் குழு கிடைச்சிருக்கே, கணபதி நகர், விடுங்க பார்த்துருவோம் என சிவா சொல்ல ஜீப் கணபதி நகர் நோக்கி நகர்ந்தது. சிவாவும் கனகுவும் கணபதி நகர் நோக்கி சென்றனர். அங்கு விசாரித்து கொண்டிருக்கும் போது ஒரு வீடு பூட்டு போட்டு இருந்தது. சற்று சந்தேகமாகவும் இருக்க அந்த வீட்டினுள் சென்றார்கள். உள்ளே ஒரு அறையில் ஒரு டைரி இருந்தது. அதில் இறந்தவர்களின் போட்டோவும் டீட்டெயில்ஸும் இருந்தது. அதில் அடுத்ததாக ரத்னவேல் மற்றும் மணி போட்டோவும் இருந்தது. மேலும் அதை பார்க்கும்போது சிவாவுக்கு கால் வந்தது. யாருன்னு பார்த்தா ரத்னவேல் வீட்டில் வாட்ச் பண்ண சொன்ன காவலர். என்ன என கேட்கும்போது திரிசூலம் வந்து போனதை கூறினார். அவரை அழைத்து கொண்டு ஸ்டேஷன் வாங்க சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க டீட்டெயில்ஸை எடுத்துட்டு ஸ்டேஷன் நோக்கி சென்றார்கள். அங்கு திரிசூலத்தை விசாரிக்க அந்த ஷூ பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே சிவா, நான் எப்படி அவங்கள கண்டுபிடிக்க முடியும் என கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், அவன் மீது வெள்ளை கலர் துணி பட்டால் அவன் உருவம் தெரியும் என சொல்கிறார். சரி என்று அவனை அனுப்பிவிட்டு டைரியை பார்த்தான். அப்போதுதான் எல்லா உண்மையும் தெரிந்தது. அவன் பெயர் சண்முகம். அவளுக்கு ஒய்ஃப் இல்லை, ஒரு பெண் மட்டும்தான். கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி. அதனால கடன் வாங்கி இருக்காரு மாணிக்கத்திடம். திருப்பி தர முடியாததால் சண்முகத்தை அடித்திருக்காங்க. காசு கொடுக்காததால் அவளை மகளை வற்புறுத்தி மும்பைக்கு விற்க ஏற்பாடு செய்திருக்கிறார். ரத்னவேல், மணி, அந்த டாக்டர் மற்றும் மாணிக்கம் இவர்கள் அனைவரும் கூட்டு என தெரிந்தது. அந்த பெண் இதையெல்லாம் லெட்டராக எழுதி சூசைட் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கையை வெறுத்து கம்ப்ளைண்ட் பண்ண போன அந்த சண்முகம் இன்ஸ்பெக்டர் இதை மேலே ரத்னவேலிடம் கூறி அவர்களிடம் பணம் வாங்கிட்டு கேஸையும் எடுக்கல. மனைவியும் இல்லை, இப்ப மகளும் இல்லை, நீதியும் கிடைக்கல. சரி, தற்கொலை பண்ண முடிவு பண்ணி கடற்கரைக்கு போறாரு. அப்போதான் அந்த ஷூ அவருக்கு கிடைக்கிறது. அதை வச்சு இவங்களை ஏதாவது செய்யணும். ஏன்னா அவர் வயசானவர். ஸோ இந்த ஷூவை வச்சு நம்ம அவர்களை கொல்லலாம் என முடிவெடுக்கிறாரு. இதெல்லாம் அந்த டைரியை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு சிவா. உடனே ரத்னவேல், மணி உயிருக்கு ஆபத்து இருக்கிறது தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு புறப்படுறாங்க.
ஆனா அங்க சண்முகம் ஆல்ரெடி மணியை கொன்னுட்டாரு. ரத்தினவேலை கொல்ல துரத்தி போது அவன் துப்பாக்கியை எடுத்து கண்ட இடத்தில் சுடுறான். லாஸ்ட் குண்டு சுடும் நேரத்தில் ஒரு வெள்ளை கலர் துணி சண்முகம் மேலே விழ அந்த குண்டு சண்முகத்தின் நெஞ்சில் பாய்ந்தது. உயிர் போக போற நொடியிலும் அந்த ரத்தினவேலின் கழுத்தை பிடித்து கொன்றுவிட்டு சண்முகம் இறந்து விடுறார். சிவா போகும்போது அனைவரும் இறந்து போக அந்த ஷூவை கழட்டி ஒரு இடத்தில் பள்ளம் தோண்டி புதைத்து விடுகிறார். இனி இது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக மற்ற அனைத்து செய்திகளையும் சேகரித்து உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். கேஸையும் முடித்தார் நம்ம சிவா. நன்றி, வணக்கம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி ஸ்டோரியை பார்க்க நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.